உயர்தர பரீட்சைக்கு பின் அனுமதி பாடநெறி தெரிவு, எதிர்கால திட்டமிடல் மற்றும் தங்களுக்கான சரியான துறையை தேர்ந்தெடுப்பதில் பல மாணவர்களுக்கு சந்தேகங்கள் உருவாகின்றன. அவற்றை தெளிவுபடுத்தி சரியான வழிகாட்டலை வழங்குவதற்காக இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்வின் வளவாளர்கள் AGA இல்ஹாம் மன்சீர், BSc Honors in Statistics and Operation Research, University of Peradeniya; Samar Sikandar, BSc Honors in Electronics and Computer Science, University of Kelaniya; MGM Akmal, NDT Civil Engineering Technology, Institute of Technology, University of Moratuwa. தங்களின் அனுபவங்களும் ஆலோசனைகளும் இங்கு இணைந்துள்ள மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். ஆகவே இந்நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக எமது வளவாளர்களில் ஒருவரான AG இல்ஹாம், BSc Honors in Statistics and Operation Research, University of Peradeniya அவர்களை அழைக்கிறேன். ஆனா சவுண்ட் போதா மரிக்கி? ஓகே ஓகே, இப்போ கொஞ்சம் ஓகே ஆയിരിக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் ஓகே, எனக்கு போய் வர மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, ஏதும் இஷ்யூ ஒன்றா சொல்லுங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கா? ஹலோ ஷிபா, ஸ்க்ரீன் ஓகேயா? ஷேர் ஆயிருக்கா? இப்போ ஓகே தானே? கிளியராக கேட்குதா? ஸ்டார்ட் பண்ணுவோமே. கொஞ்சம் சவுண்ட கூட்டி நான் நல்ல மற்றபடிக்கு ஓகே. ஓகே, சரி, ஓகே. நாம் இப்போ பார்ப்போம். நான் இல்ஹாம் மன்சீர், பேரதன் யூனிவர்சிட்டியில் SOR கோர்ஸ் படிக்கிறேன், 3rd இயர் ஸ்டூடெண்ட். இதோடைய நோக்கம் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் தவிர மற்ற யூனிவர்சிட்டி கோர்சஸ், மெயினான கோர்சஸை பற்றி அதில் பெனிஃபிட் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதை சூஸ் பண்ணணும். என்ன மாதிரி எங்கள் ஐடியாக்கள் உண்டு எடுத்துக்கொள்வோம். நீங்கள் இப்போ ஓகே, இப்போ நான் அடுத்ததுக்கு போகிறேன். சரி, ஓகே. இப்போ வருவோம். நாம் வந்து பொதுவாகவே என்ன செய்வோம், ஸ்கூல்ல இருந்து A level வரைக்குமே நமக்கு ஒரு சாய்ஸ் இல்லை. O level வரைக்கும் சாய்ஸ் ஒன்றும் இல்லை. விரும்பின எல்லாருமே கம்பல்சரியாக படிப்போம். A level என்ன செஞ்சுருப்போம், நமக்கு பிடிச்ச ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணியிருப்போம். இப்போ எல்லாருமே ஃபிசிக்கல் சயின்ஸை சூஸ் பண்ணுவாங்க. மெயினாக என்ன சவுண்ட் ஓகே? இப்போ ஸ்லோ சவுண்ட் போதாதா இப்போயும்? ஓகே, ஓகே. அப்போ என்ன செய்வோம், இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபிசிக்கல் சயின்ஸ் தானே. அப்போ எல்லாரும் இன்ஜினியர் ஆகணுமென்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன, இனி 3rd இயர் படித்து முடிக்கக்குள்ள ஒரு ஆள் படித்த அளவை பொறுத்து, நம்மளுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து நாம் ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்திருப்போம். இப்போ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இப்போ ஃபீல்டு எப்படி நாம் சூஸ் பண்ணுறன்ற ஒரு ஐடியாவை எடுக்கிறது தான் நம்ம இந்த ப்ரெசன்டேஷனை, இந்த ப்ரோக்ராமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரி தானே? ஓகே, ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இன்னொரு கோர்ஸை போகிறதான்னு சரி, சீனியர் சொல்கிறாங்க, மத்தாக்கள் சொல்கிறாங்க, இல்லாட்டி நாங்கள் சொல்கிறோம்னு இல்லாமல் ஃபஸ்ட்டுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை யோசிங்க. நாம் இப்போ லைஃப்பில் இப்போ 4 வருஷமோ 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ ஒரு டிகிரி செஞ்சுட்டோம் மனுஷன். அதுக்கு பிறகு நாம் என்னவா ஒர்க் பண்ண போகிறோம்ன்ற ஒரு ஐடியா விடுவோம். அதுக்கு பிறகு தான் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும், எந்த கோர்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த முக்கியமான ஒரு இப்போ இன்ஜினியரிங் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களோட ரேங்குக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த யூனிவர்சிட்டியே கிடச்சிடும். ஆனால் நமக்கு அப்படி இல்லையே, நம்ம போகிற கோர்ஸோட வச்சு தான் நமக்கு நல்லதுகளோ நமக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டோ கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா, கட்டாயம் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு இப்போ அப்ளிகேஷன் போகிற விஷயம். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எல்லா கோர்சஸ் பற்றி ஒரு நாலேஜ் எடுத்தீங்கன்னா ஈஸியாகவே நாம் அதை செய்ய இயலும். சரியா? ஓகே, இப்போ பார்ப்போம். அடுத்தது வந்து நீங்கள் சர்ச் ஸ்கோரை கம்பேர் பண்ணுவீங்க. ஆனால் யூஸ்வலாக எப்போவுமே லாஸ்ட் இயர் கட் ஆஃப் டேபிள் தானே, அதை வச்சு சர்ச் ஸ்கோரை வச்சு உங்களோட கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அது வந்து சர்ச் ஸ்கோரை நீங்கள் கம்பேர் பண்ணாலும் மோஸ்ட்லி வந்து அது 50% தான் சான்ஸ் இருக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஏன்னு சொன்னால் எப்பயுமே யூனிவர்சிட்டி வந்து சர்ச் ஸ்கோரை வச்சு நமக்கு எடுக்க போகிறல, யூனிவர்சிட்டி செலெக்ஷன் சர்ச் ஸ்கோரை வச்சு எடுக்கிறல்ல. கட்டாயம் பார்க்க போகிற மெயின் விஷயம் வந்து ரேங்க். ஆனால் நம்மடாக்கள் ஒரு நாளுமே கொஞ்சம் பிடிங்க. அண்ணா கேக்குதானே? இப்போ கேக்குதானே? ஓகே, ஸோ ஓகே ஓகே, இப்போ ஓகேயா? இப்போ ஓகே.
அப்போ நம்ம நாட்கள் எப்பயுமே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் செட் ஸ்கோரை தான் கம்மியாகணும். ஆனால் முக்கியமான விஷயம் ரேங்க் அது ஒருத்தருமே சொல்லலை. ஏன்டா இந்த நீங்கள் நம்மளை யோசிச்சு பாருங்க, யூனிவர்சிட்டிக்கு செலெக்ஷன் எடுக்க போகிறார்கள் கவுண்டை வச்சு தானே எடுக்க போகிறேன் ஒரு நாளுமே செட் ஸ்கோரை வச்சு. ஏனென்னா இப்போ நம்ம யூனிவர்சிட்டிக்கு பொதுவாக 35,000 பேர் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க வளமையா. அப்போ ஒரு 35,000 பேர் எடுக்காங்கன்னு சொன்னால் நம்மளோட இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டு எடுப்போமே, இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கட் ஆஃப் வச்சுப்பாங்க. இப்போ நம்ம யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-45 பேர் யூஸ்வலாக கட் ஆஃப் படி எடுக்கிறாங்க. இனி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்கக்கூடிய மெரிட் கவுண்டை வச்சு தான் எக்ஸ்ட்ரா ஆக்கள் எடுப்பாங்க. எப்பயுமே நமக்கு யூஸ்வலாக ஒரு 15 மெரிட் வந்து நம்ம அம்பாரா டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் 60 தான் நார்மலாக இன்ஜினியரிங் போகிறாங்க. இனி மெரிட் கூட 60, 65, 70 போ. அது இன்ஜினியரிங் போயிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு ரேங்க் ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்தடுத்த கோர்சஸை டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்கள் எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் இப்போ நான் கவுண்ட் எப்படி எடுக்காங்கன்னு இப்போ நான் ஒரு ஸ்லைடாக கோர்சஸை பற்றி சொல்ல கூட சொல்கிறேன். எந்த ரேங்குக்கு ஏற்ற ஆக்கள் எப்படி எடுக்காங்கன்னு. சரியா? அப்போ நீங்கள் இன்ஜினியரிங் விஷயங்கள் வந்து அவை இன்ஜினியரிங் பற்றி பேசுகிறார்கள். அது இன்னொரு நாளைக்கு அது செப்பரேட் போட்டிக்காங்க தானே. என்ன நாளைக்கு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் இன்ஜினியரிங்கை பற்றி பேசுறது. அப்படித்தான் நினைச்சிப்பா. அது வந்து இன்னொரு நாளைக்கு இன்ஜினியரிங்கை பற்றி அரேஞ்ச் பண்ணி நான் இப்போ பேச போகிறது இன்ஜினியரிங் தவிர்த்து அடுத்த ஃபீல்ட்ஸை பற்றி. சரியா? ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போவோம். இப்போ நாம் இந்த ஸ்லைட்ஸில் நாம் பார்க்கக்கூடிய கோர்சஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச் SOR கோர்ஸ் நான் செய்கிறது. அடுத்தது வந்து ISMF இனிஷியேட்டிவ், இது கலம்பில் இருக்கிறது. அடுத்தது வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ். அடுத்தது வந்து காமன் கோர்சஸ் இருக்கிற QSFM. அடுத்தது வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இருந்து அதை A1 இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் பிளானிங் இப்போ மாற்றிருக்காங்க. இது புதுசாக மாற்றப்பட்ட கோர்ஸ். இதை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். சரியா? இப்போ SOR பற்றி பேசுகிறேன். SOR வந்து யூஸ்வலாக எப்படின்னா அவர் கவுண்ட் வந்து 79 பேர் தான் யூஸ்வலாக எடுப்பாங்க. இப்போ நம்ம அம்பாரா டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இதுவரைக்கும் வந்துட்டு இருக்கிறது வந்து கவுண்ட் நம்ம முஸ்லீம் சாக்களில் ஒரு ஆள் 2 பேர் தான் பெறுவாங்க எப்பயுமே அம்பாரா டிஸ்ட்ரிக்டில். ஒரு ஆள் தான் சான்ஸ், செகண்ட் ஆள் வந்து சொல்ல தெரியாது. சரியா? ஒரு ஆள் தான் நம்ம டிஸ்ட்ரிக்டுடைய கவுண்ட். அடுத்தது வந்து இது வந்து பிறந்த யூனிவர்சிட்டியில் மட்டுமே இருக்கிற ஒரு நல்ல கோர்ஸ். அடுத்தது 4 இயர்ஸ் ஹோனஸ் டிகிரி, வார எல்லாருக்குமே ஹோனஸ் டிகிரி. இது வந்து ரேங்க் அடிப்படையில் தான் யூனிவர்சிட்டியில் டிரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நம்ம ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்த வேண்டாம். மெயினாக நம்ம டாக்கள் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் என்ன எடுக்கிறது, கம்பைன் மேத்தமெட்டிக்ஸும் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் எடுப்போம். அதால் நமக்கு அது கோர்ஸ் வந்து என்னென்ன எடுக்கணுமென்ற ஒரு இது இல்லை. நாம் ஃபிசிக்கல் சயின்ஸ் படித்தாக்களுக்கு யூஸ்வலாக இந்த கோர்ஸ் கிடைக்கும். அதில் யோசிக்க தேவையில்ல. இதில் என்ன படிக்க போகிறோம்னா மெயினாக ஸ்டெட்டிஸ்டிக்ஸும் சிஎஸும் ஸ்டெட்டும் சிஎஸும் அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸும் மெயின் கோர்ஸஸாக படிப்போம் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்லேயே. அடுத்தது வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச்ன்ற ஒரு மெட்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான மெட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச் மெட்ஸுங்கிறது வந்து இப்போ ஒரு கார்மெண்ட்ஸ் எடுத்தா சரி, இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் கம்பெனி எடுத்தா சரி, அங்கே வந்து இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸையும் சரி ரிசோர்ஸஸையும் சரி எப்படி எஃபிஷியண்டாக பயன்படுத்த நாம் மேனேஜ் பண்ணுற கோர்ஸ் தான் அந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்ங்கிற ஒரு மெட்ஸ். அது ஒரு தனி ஒரு ஃபீல்ட். நம்மளோட ஸ்டேட் மெட்ஸ் மாதிரி ஃபிசிக்ஸ் மாதிரி அது ஒரு தனி ஒரு மெட்ஸ். ஆப்ரேஷன் ரிசர்ச் மெட்ஸ் OR மெட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அது ஒரு தனி ஃபீல்ட். நம்ம ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஒர்க்குன்றது வந்து கம்பெனிஸ் கார்மெண்ட்ஸில், அடுத்து ப்ராடக்ட் கம்பெனி மஞ்சி மற்ற ப்ராடக்ட் கம்பெனியில் தான் ஒர்க்ஸ். ஆனால் அங்கே வந்து என்ன ஒர்க்ஸில் இதான் இப்போ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணலாம், ஆப்ரேஷன் ரிசர்ச், அடுத்தது குவாலிட்டி கண்ட்ரோலர், அப்படி ஸ்டேட்டிஸ்டிஷியனாக நம்ம ஒர்க் பண்ண இயலும். இங்கே வந்து சேலரி ஓரளவுக்கு தான் எடுக்க இயலும். ஆனால் யூஎஸ் அப்படி போகிற ஐடியாஸ் இருந்தால் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறது நல்ல. யூஎஸில் கடன் டிமாண்டான ஒரு கோர்ஸ், நல்ல சேலரி எடுக்க இயலும். யூஎஸில் தான் இது மெயினாக இருக்கிற கோர்ஸ் உண்டு. OR கோர்ஸ் வந்து நெட்டில் தேடி பார்க்க இயலும் நீங்கள். அடுத்தது வந்து இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறதுனால இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளோட பிஎஸ்சி டிகிரிக்கு அடுத்து ஹையர் ஸ்டடி செய்ய போகிற ஆக்களுக்குரிய அதான் நான் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிஸ் என்ன போடிக்கேன். அப்படி செய்யக்கூடிய ஆக்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அப்ளை பண்ணலைன்னா நீங்கள் ஐடி ரிலேட்டடான டேட்டா சயின்ஸ், AI, மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுவெல்லாம் மட்டும்தான் நம்ம மாஸ்டர் செய்யலும். ஆனால் இந்த SOR பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெட்டில் செய்யலாம், மேத்தமெட்டிக்ஸில் செய்யலும், அடுத்து OR மெட்ஸில் செய்யலும், அடுத்து டேட்டா சயின்ஸ், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச்லேயும் மாஸ்டர்ஸ் இருக்கு, குவாலிட்டி கண்ட்ரோலில் இருக்கு மாஸ்டர்ஸ். அடுத்தது ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது, இந்த ப்ரொடக்ஷன் இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு இருக்குது. இதில் மாஸ்டர்ஸ் வந்து பேராதன யூனிவர்சிட்டியில் மட்டும்தானே இருக்குது. பேராதன யூனிவர்சிட்டியில் இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டிக்குள்ளே இந்த ப்ரொடக்ஷன் அல்லது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த இன்ஜினியரிங்கில் கூட மாஸ்டர்ஸ் செய்யலும் இந்த SOR ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கள். மற்ற ஒருத்தருக்குமே இந்த இன்ஜினியரிங் டிகிரியில் மாஸ்டர்ஸ் செய்யக்கூடிய ஒரு சான்ஸ் இல்லை.
அப்படி இன்ஜினியர்ஸாக விருப்பமானார்கள் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸாக வரையிலும் நாம மாஸ்டர் செய்கிறது மூலமா அப்படி ஒரு சான்ஸ் இருக்கு. சரியா? இவ்வளோ தான் எஸ்ஓஆரை பற்றி. அடுத்தது வந்து இதுக்கு எப்படி ஆக சூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக? இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் எடுப்பாங்க. அதுக்கு போகிற E2க்கு கொஞ்சம் பேர் எடுப்பாங்க, அடுத்த ஒரு 5-10 ரேங்குக்கு. அடுத்தது வந்து QSFM. இப்போ QSFM பற்றி நான் பின்னால் சொல்லுவேன் லாஸ்ட்டில், அதை பற்றி அதுக்குரிய ஆக்கள் எடுப்பாங்க. அதெல்லாம் போக ஒரு 90லேருந்து 100 110 அதுக்குள்ளே இருக்கிறாக்கள். இனி உங்களுக்கு 90லையோ சரி 100 சரி உங்கள் ரேங்கை பொறுத்து உங்களுக்கு முந்தின ஒருத்தரும் இந்த கோர்ஸுக்கு போடலைன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் சான்ஸ் இருக்கு கிடைக்கிறதுக்கு. ஆனால் ஷோர் பண்ணி இல்லை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எடுக்க போகிறாக்கள் ஒரே ஒரு ஆள் தான். ஆகவே நம்ம டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறாக்களை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. போன முறை மட்டும் ஏதோ ஒரு லக்கில் வந்து நம்மளோட முஸ்லீம்ஸில் 2 பேருக்கு கிடச்சிருந்து. நம்மளோட ஒரு ஆளுக்கும் கல்முனையில் ஒரு பொடி கிடச்சிருந்துச்சு முஸ்லீம்ஸில் அம்பாரா டிஸ்ட்ரிக்டில். இதான் ஆகக்கூட 2 பேர் வந்தது இந்த போன முறை. இது வரைக்கும் அப்படி ஒருத்தரமே வந்ததில்லை. ஒரு ஆள் வருவாங்க, இல்லாட்டி அதுவும் இல்லை. அப்படி தான் நம்மளோட அந்த கோர்ஸுக்குரிய இது நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும். அடுத்தது உங்களோட என்ன இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மற்ற விஷயம் இருக்குது. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸை ஆர்டர் போடுறதுல டிஃபைன் பண்ணிக்கணும். நாம் என்ன ஒர்க் பண்ண போகிறோம்ண்டு. சரிதானே? அடுத்தது வருவோம் ஐஎஸ்எம்எஃப் வந்து அதுவுமே 121 பேர் எடுக்காங்க யூஸ்வலாக. சரியா? 121 பேர் எடுக்காங்க. இதுக்கு நம்மளோட கம்பினேஷன்ஸ் ஓகே, அது பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து இதில் ஒரு கேஸ் இருக்குது. வந்து எல்லாருக்குமே ஹானர்ஸ் டிகிரி இல்லை. கொலம்பு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. எல்லாருக்குமே ஹானர்ஸ் டிகிரி இல்லை. அடுத்தது வந்து இதில் 2 ஃபீல்டு இருக்குது. எப்பயுமே ஸ்பெஷல் எப்போ செலக்ட் பண்ணுவாங்கன்னா 2 இயர்ஸ் முடியும், 2 இயர்ஸ் முடியும் உங்களோட ஜிபிஐ வச்சு தான் ஸ்பெஷலுக்கு ஆக்கள் செலக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் நீங்கள் போகக்கூடிய 2 ஃபீல்டு இருக்குது. இந்த பேச்சுலர் ஆஃப் இதில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபைனான்ஸில் அதில் வந்து ஒன்று பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடுத்தது வந்து பேச்சுலர் ஆஃப் ஹானர்ஸ் இன் மேத்தமெட்டிக்கல் ஃபைனான்ஸ். இது 2 ஃபீல்ட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. அதால் உங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் சான்ஸ் எடுத்தால் SOR ஒப்படக்குள்ள ஆகக்கடும் குறையதில்லை. ஒன்று நீங்கள் மெட்ஸில் செய்யலாம், இல்லாட்டி ஸ்டேட்டில் செய்யலும், இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ஃபைனான்ஸ். இவ்வளோத்துலேயும் மட்டும்தான் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் செய்ய இயலும். சரியா? அதால் ஹையர் ஸ்டடிஸ் செய்கிறார்கள் என்ன ஃபீல்டு உங்களை செய்ய இயலும்னு யோசிச்சுட்டு இந்த கோர்ஸை பண்ணுங்க. ஆனால் கிளம்பி யூனிவர்சிட்டிக்கிற ஒரு அங்கே மட்டும்தான் நினைக்கிறேன். அதால் ஒரு ஜப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி மற்ற சான்ஸும் சரி உங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டின்றதால ஏதோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களோட மாஸ்டர் செய்கிற ஐடியாக்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இந்த கோர்ஸை போடுறத பார்த்து யோசிங்க. ஓகே. அடுத்து அதுக்கு பிறகு டவுட்ஸ் இருந்தால் கடைசியாகவே ப்ரோக்ராம் முடியக்குள்ள ஒரு டவுட்டுக்கு டைம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அந்நேரம் கேளுங்க. இப்போ நாங்கள் முக்கியமான விஷயங்களை சொல்லி முடிக்கிறோம். சரியா? அடுத்தது ஃபிசிக்கல் சயின்ஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நம்ம நகல் ஃபிசிக்கல் சயின்ஸை பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்ல போனால் இன்ஜினியரிங் டிகிரியிலிருந்து இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் டிகிரி வரைக்கும் ஃபிசிக்கல் சயின்ஸ் டிகிரி நேம் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ். ஆனால் நம்ம நகல் அது பிஎஸ்சி எல்லாமே பிஎஸ்சி டிகிரி தான். இப்போ நான் செஞ்ச கோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா கோர்ஸையும் பாருங்க, அந்த டிகிரி நேமில் வந்து இப்போ SOR தான் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். இதை தான் சுருக்கி பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. ஹானர்ஸ் இன் SORன்னு வரும். அது மாதிரி இன்ஜினியரிங்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஹானர்ஸ் இன் இன்ஜினியரிங். இப்போ சிவில் இன்ஜினியரிங்னா ஹானர்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங், இல்லாட்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இப்படி தான் டிகிரி நேம் வரும். எல்லாமே பிஎஸ்சி டிகிரி தான். அப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ் தான் பிஎஸ்சின்னு நம்ம டாக்டர் சொல்லுறது. நீங்கள் இப்போ படித்த பிள்ளைகள் மேட்ச் படிச்சனால அந்த டிகிரி நேம் ஃபஸ்ட்டுக்கு வழங்குவோம். இது எல்லாருக்குமே நம்ம கிளியர் இல்லை என்ன அது பிஎஸ்சி என்ன நாம நினச்சிக்கிறோம் அது ஃபிசிக்கல் சயின்ஸ் தான் பிஎஸ்சி என்று. அப்படி இல்லை. சரியா? எல்லாமே பேச்சுலர் நம்ம இளங்கலைக்கிற டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி நம்ம இல்லை. இன்ஜினியரிங் சொல்கிறது நம்ம பிஎஸ்சி இன்ஜினியரிங் தான் அது. சரியா? அடுத்தது வந்து இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்துட்டா இது வந்து ஒரு நல்ல ஃபீல்டு. யாருக்குன்னா ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து இப்போ ஹையர் ஸ்டடி செய்கிறார்கள், எக்கடமிக் இப்போ ஒரு லெக்சரர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கிறார்கள், எக்கடமிக் ஃபீல்டுக்குள்ளே போகிற ஐடியா இருக்கிறார்களே தான் நல்ல பாத். மற்ற கோர்சஸ் போயிட்டு எக்கடமிக் போகிறத விட ஃபிசிக்கல் சயின்ஸ் போகிறது ஈஸி. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்பெஷல் செலக்ட் பண்ணி எப்பயுமே எல்லா யூனிவர்சிட்டிலையுமே எப்படி இருக்கீங்கன்னா ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் படிப்பாங்க. நான் நினைக்கிறேன் ரிங்கோமலி கேம்பஸில் மட்டும் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஹையர் ஸ்டடீஸை பற்றி தெரியாது. மற்ற யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயுமே வந்து ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது, நிறைய ஃபீல்டு இருக்குது ஹையர் ஸ்டடீஸுக்கு. சரியா? இப்போ நீங்கள் 3 இயர்ஸ் டிகிரியை முடிச்சிடலன்னா உங்களுக்கு டிகிரி வரும் எப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்கல் சயின்ஸ் சிஸ்டம். இது யாருக்குன்னு சொன்னால் 3 இயர்ஸ் டிகிரிக்காரர்களுக்கு தான் இப்படி வரும். நீங்கள் இப்போ ஹையர் ஸ்டடிஸ் செஞ்சீங்கன்னா இப்போ செகண்ட் இயர் வச்சு உங்களோட ஜிபிஏ வச்சு உங்களோட கம்பினேஷன் வச்சு நீங்கள் குறிப்பிட்ட ஃபீல்டுக்கு போக இயலும். நான் இப்போ என்னென்ன கம்பினேஷன் இப்படி ஸ்பெஷல் அப்படி நீங்கள் அப்படி போகக்குள்ள எங்கெங்கே யூனிவர்சிட்டி இருக்குன்னா கலம்பு இருக்கு, பேராதனி இருக்கு, ஜெயவர்தனபுரம் இருக்கு, கிளனியா, ஜஃப்னா, ருஹனோ, ஈஸ்டர்ன், அடுத்த சவுத் ஈஸ்டர்ன், இவ்வளோ யூனிவர்சிட்டிலையுமே இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் டிகிரி இருக்கு. இப்போ நான் பார்ப்போம் இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ்ல என்ன ஸ்பெஷல் போகலாம். இப்போ நம்ம மெட்ஸை பொறுத்தாக்களுக்கு ஸ்பெஷல் உதாரணத்துக்கு மெட்ஸ். சரியா? ஒரு
மெட்ஸ் இல்லாட்டி ஒரு ஸ்டேட் இல்லாட்டி ஒரு ஃபிசிக்ஸ் இல்லாட்டி ஒரு டேட்டா சயின்ஸ். இப்படி நிறைய ஃபீல்டு இருக்குது ஸ்பெஷல் போகிறதுக்கு. சரியா? டேட்டா சயின்ஸ். இப்போ நீங்கள் எடுக்கிற சூஸை பொறுத்து உங்களோட டிகிரி என்ன மாறும். இப்போ 3 இயர்ஸ் டிகிரி நார்மல் டிகிரி, அதை சொல்கிற ஜென்ரல் டிகிரி. இப்போ 3 இயர்ஸ் டிகிரி நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களோட டிகிரியோட பேர் வரும் பிஎஸ்சி இன் ஃபிசிக்கல் சயின்ஸ் இந்த இதில் இருக்கிற மாதிரி. சரியா? பிஎஸ்சி இன் ஃபிசிக்கல் சயின்ஸ் மட்டும் தான் வரும், ஹொனஸ்ட் வராது. 4 இயர்ஸ் டிகிரி ஆகளுக்கு மட்டும்தான் ஹொனஸ்ட் கொடுப்பாங்க. பிஎஸ்சி இன் ஃபிசிக்கல் சயின்ஸ் மட்டும் வரும். மெட்ஸ் எடுத்தீங்கன்னா பிஎஸ்சி ஹொனஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் வரும். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் டிகிரி செய்கிறாங்க உங்களுக்கு சான்ஸ் இருக்கிறது டேட்டா சயின்ஸ். இந்த அடுத்தது வந்து மெட்ஸில் ஹையர் ஸ்டடி செய்கிற சான்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸில். ஆனால் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் எல்லாமே பிஹெச்டி வரைக்கும் போய் செஞ்சுட்டு லெக்சரிங்காக நம்ம நாட்டிலே நல்ல சேலரியோடு ஒர்க் பண்ணலாம். இனி அது ஹையர் ஸ்டடிஸ் இருக்கிறாங்களுக்கு அது ஒரு நல்ல சூஸ். ஃபிசிக்கல் சயின்ஸ் மற்ற கோர்சஸை போயிட்டு லெக்சரிங் ஆகிற ஐடியா இருக்கிறத விட ஃபிசிக்கல் சயின்ஸ் போயிட்டு செய்கிறது ஈஸி, பெஸ்ட் வே. ஏனென்னா இங்கே நிறைய வேறு தானே பொதுவாக சொல்கிறேன் அங்கே இருக்கிறதால அங்கே வந்து மொத்தமாகவே 31 காம்பினேஷன் இருக்கு நமக்கு சூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ உதாரணத்துனா டபுள் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் ஒரு காம்பினேஷன். சரியா? டபுள் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி சிஎஸ் ஸ்டேட் மேத்ஸ் இப்படி ஒரு காம்பினேஷன். அது மாதிரி டபுள் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படி ஒரு காம்பினேஷன். நீங்கள் எடுக்க இப்போ உதாரணத்துக்கு டபுள் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் எடுக்கிறாள், மேத்ஸ் ஃபிசிக்ஸில் ஸ்பெஷல் போகலும் இல்லாட்டி மேத்ஸில் போகலும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டேட் மெத் எடுக்கிறார்கள், மேத்ஸில் போகலும் ஸ்டேட்டில் போகலும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் போகலும். இதில் மேத்ஸுக்கும் போகலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்படி 31 காம்பினேஷன். ஏதோ உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் எடுக்கிறதால நீங்கள் உங்களோட பிடிக்க என்னத்தை படிக்க போகிறோம்ன்றதை சூஸ் பண்ண போகிறோம். எல்லா பேரும் ஈஸியாக படிக்கலும், நல்ல ஜிபி ஒன்று எடுத்துட்டு ஹையர் ஸ்டடிஸ் போகலும். ப்ளஸ் 2 இயர்ஸும் நல்ல ஜிபி எடுத்தீங்கன்னா நார்மலாகவே ஹையர் ஸ்டடிஸ் சான்ஸ் கிடைக்கும். எப்பயுமே பேர் தானே எடுக்க போகிறார்கள் கவுண்ட் 600 இருக்கும். இந்த 600ல் ஹையர் ஸ்டடிஸ் போகிறார்கள். மெட்ஸ் எடுத்தால் அதுக்கு ஒரு 30, ஃபிசிக்ஸ் எடுத்தால் ஒரு 10, ஒரு சிஎஸ் எடுத்தால் அதுக்கு ஒரு 25. இப்படி தான் கவுண்ட் பிரிவாங்க. கெமிஸ்ட்ரி எடுத்தால் அதுக்கு ஒரு 25. இப்படி தான் ஸ்பெஷலுக்காக பிரிவாங்க. ஆகவே ஒரு 100-150 பேருக்கு தான் ஸ்பெஷல் சான்ஸ் கிடைக்கும். மற்ற எல்லாருமே நாம் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் டிகிரியோட போகணும். சரியா? அதில் ஹையர் ஸ்டடி செய்கிறாக்களுக்கு ஒரு ஈஸி வேயாக இருக்கும். சாரி, நான் மெசேஜை பார்க்கல. ஓகே. என்னடானா இல்லை, பிள்ளைகள் டவுட் கேட்குது. என்ன மாதிரி செஞ்சோம் ஈஸியாக டிஸ்கஷன் வச்சுக்கிறது தானே கியூஎன்சி லாஸ்ட்டில்? முடிய கேட்கலாம். ஓகே, இருக்கட்டும். எல்லாரும் இந்த கோர்ஸ் தவிர மிச்ச கோர்சஸ் இன்னொரு ரிசோர்ஸ் பர்சன் வந்து வழங்கப்படுத்துவாங்க. ஓகே. இந்த டவுட் கேட்கிற டவுட்டுகளை நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டியும் 2-3 கேட்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அப்போ இப்படி தானே இருக்குது. அதால அடுத்தது வந்து நம்மளோட சாரி, இப்போ வருவோம். இது ஃபிசிக்கல் சயின்ஸை பற்றி இது முடிஞ்சு இப்போ நாம் பார்க்க போது அப்ளைட் சயின்ஸ். அப்ளைட் சயின்ஸுக்கும் ஃபிசிக்கல் சயின்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம நாட்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. அதால் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ரெண்டுமே என்ன வித்தியாசம் உண்டு இதை சொல்கிறதுக்கு முந்தி. அடுத்தது வந்து ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு இந்த முறை கவுண்ட் வந்து கூட்டிருக்காங்க. போன முறை எடுத்தாக்கல கவுண்ட் வந்து சரியா, போன முறை எடுத்த கவுண்ட் 2262 பேர். இந்த முறை 100 பேர் கவுண்ட் கூட்டிக்காங்க. அப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் எடுக்கக்குள்ள 10 பேர் கிட்டத்தட்ட ஒரு 20 யூனிவர்சிட்டி 5 பேர் கூடுவாங்க. சரியா? 5-6 பேர் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் கவுண்ட் கூடும். அப்போ இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது யூனிவர்சிட்டிக்கு போகிற வீதம். சரியா? அடுத்தது வந்து இந்த அப்ளைட் சயின்ஸுங்கிறது வந்து என்னன்னு சொன்னால், இங்கே நம்ம படிக்க போகிறது வந்து அப்ளைட்ஸ் நம்மளோட சயின்ஸில் தியரி பாட்டு, தியரியையும் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்ங்கிறதையும் படிக்கிறது வந்து இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் அறிக்கும். தியரியை தான் பேஸ் பண்ணி அறிக்கும். ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் அந்த சயின்ஸில் இருக்கிற ஃபண்டமெண்டல் விஷயங்களை தான் நம்ம படிப்போம். தியரியையும் ஃபண்டமெண்டல்ஸையும் ஃபிசிக்கல் சயின்ஸில். ஆனால் இந்த அப்ளைட் சயின்ஸுங்கிறால் என்னென்னா அது வந்து ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். தியரியில பேசிக் அறியாது, தியரியை அப்ளை பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் சைடுக்கு போகிறது, ஒரு கரியர் எக்ஸாம்படுத்தப்பட்டது. அது இது ஹையர் ஸ்டடிஸ் அப்ளைட் சயின்ஸ் செஞ்சாக்கள் ஹையர் ஸ்டடிஸ் செய்யலான்னு இல்லை. ஆனால் மோஸ்ட்லி அது வந்து
இண்டஸ்ட்ரியலுக்கு வேலைக்கு போகிற மாதிரி தான் நிற்கும். ஹையர் ஸ்டடீஸை மெயின் பண்ணதை இருக்க மாட்டான். அடுத்தது வந்து இப்போ எக்கடமிக் ரீதியாக ரிசர்ச் செய்கிறாக்களுக்கு எல்லாம் ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்கள் அப்படி சயின்டிஸ்ட் அப்படி அப்படின்னு போகணும் ரிசர்ச்சில் ஐடியா இருக்கிறாக்கள் எல்லாம் ஃபிசிக்கல் சயின்ஸை சூஸ் பண்ணுறது நல்ல. அப்ளைட் சயின்ஸ் வந்து கட்டாயம் கரியரும் அடுத்த இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக அது இருக்கும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு போகிறதா அப்ளைட் சயின்ஸுக்கு போகிறதாண்டு. அடுத்தது வந்து அடுத்தது ப்ராஜெக்ட் அடுத்தது இன்டர்ன்ஷிப் எல்லாம் அப்ளைட் சயின்ஸுக்கு இருக்கும், ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு இருக்க மாட்டோம். ஏன்னா அது இண்டஸ்ட்ரி பேஸ்ட் தான் அப்ளைட் சயின்ஸ். அடுத்தது வந்து இதுவுமே கிட்டத்தட்ட ஃபிசிக்கல் சயின்ஸ் மாதிரி தான். ஆனால் அதில் தியரியை நம்ம அப்ளை பண்ணுவோம். தியரியை பேசிக்காக ஃபண்டமெண்டல் படிக்க மாட்டோம். இது வந்து ராஜாரெட்டி யூனிவர்சிட்டி, சாப்டர்காம் யூனிவர்சிட்டி, வயம்ப யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா, அடுத்தது வந்து ரிங்கோமலி கேம்பஸில் இருக்குது. அடுத்த ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிலையும் அப்ளைட் சயின்ஸஸ் இருக்குது. சரியா? ரெண்டுக்குமே தான் டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு. சரியா? அடுத்தது வரும் கியூஎஸ் வந்து 4 years டிகிரி. சரியா? அடுத்தது வளமையான அவனை யூஸ்வல் கவுண்ட் வந்து 152 பேர் எடுப்பாங்க. நீங்கள் நினச்சிக்க போனால் நம்ம டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 150, மொத்த இலங்கையிலே 150, 25 டிஸ்ட்ரிக்ட்னா 25 டிஸ்ட்ரிக்ட்லையும் எடுக்க போகிறாங்க. இன்றைக்கி 150. அப்போ 25ன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் எப்படி வரும்? கிட்டத்தட்ட 2 பேர் இல்லாட்டி ஒரு ஆள் அப்படி தான் நம்ம இருக்கு. 2 பேர் தான் வருவாங்க. அவ்வளோதான் நம்ம டிஸ்ட்ரிக்டுடைய அக்கௌண்ட். அந்த 2 பேருமே 6 எடுப்பாங்கன்னு சொன்னால் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஈஃபெக்டில் 65 70 அந்த மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி போனதுக்கு பிறகு ஒரு 70 75 ரேங்கில் 6 முன்னுக்கு போட்டாவோ அவங்களுக்கு தானே அந்த கியூஎஸ் கிடைக்கும். அப்போ எல்லாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். எல்லாருமே போட்டுட்டு நமக்கு கியூஎஸ் கிடைக்கும் நம்ம இதான். ஆனால் இது வந்து ஒரு பெஸ்ட் கோர்ஸ். நல்ல யுஏஇலையும் சரி நம்ம இலங்கையிலையும் சரி நல்லா லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஜாப் கியூஎஸ் தான். சரியா? நல்லா ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது வந்து இப்போ நாங்கள் நினச்சிக்கலாம் நம்ம ப்ரைவேட்டாக கியூஎஸ் செய்கிறாங்க தானே 6 மாதம் இதுண்டு. இது நம்ம 4 years படிக்கும். ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரெண்ட்? அதுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. இது வந்து ஆர்ஐசிஎஸ்ல ஆர்ஐசிஎஸ்ங்கிறது நம்மளோட அந்த குவான்டிட்டி சேவிங் ஆக்களுக்கு ஒரு இது இருக்கு. இலங்கையில் ஏற்றுக்கொள்ளப்படும். இதில் ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம எங்கே போனாலும் எந்த நாட்டிலையும் சரி இலங்கையிலையும் சரி ஒர்க் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்கிற ஒரு இது ஆர்ஐசிஎஸ். அதுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட 4 years கோர்ஸ். அடுத்தது வந்து மற்றது அவிய செய்கிறது நம்மளுடைய HNDQS ஹை நேஷனல் டிப்ளமா தான். அது 6 மாதத்தில் அவிய செய்கிறாங்க. அவியற ஒர்க் சேலரி எல்லாத்தையும் விட அவங்க எல்லா இடத்தையும் வந்து ஒர்க் பண்ணவே மேலாது. புறநிலை மட்டும்தான் இப்பயும் அது இல்லை. சில பேருக்கு அது முந்தின நாட்களுக்கு கியூஎஸ்க்கு ஒர்க் இருந்துச்சு, இதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் அந்த HNDQSஐ விட நம்மளோட மொரட்டு யூனிவர்சிட்டியில் மட்டுமே இருக்கிற இந்த கியூஎஸ்க்கு வந்து ஒர்க் கடும் கூட. சரியா? 4 years டிகிரி, நல்ல சேலரி, இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கூட போட்டு தராங்களாம். தேர்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் ஃபுல்லாகவே ட்ரைனிங் போகிறான். அவங்கள இண்டஸ்ட்ரியல் பிளேஸ் எல்லாமே போட்டு தருவாங்க. இங்கேயே ஃபர்ஸ்ட் சேலரியே 1.5 lakhsக்கு மேலே எடுக்காங்களாம். கேள்விப்பட்டேன். ட்ரைனிங் போகல. அப்படி ஒரு விதத்தான கோர்ஸ். சரியா? இந்த குவான்டிட்டி சேவிங். அப்போ கியூஎஸை பற்றி பொதுவாக நான் கூட பேசுறதோட என்ன நமக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது ப்ரைவேட்டை விட இதர விதத்து என்னண்டு. சரியா? அடுத்தது வந்து ஒர்க் லோடுகள் அவ்வளோ எக்கடமிக் லோடெல்லாம் கொஞ்சம் கூடவாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சேலரி எடுக்கல. சரியா? ஓகே. அடுத்தது வந்து நாம எஃப்எம் பார்ப்போம். ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அதுக்கும் கவுண்ட் வந்து எடுக்கிறாங்க 81 பேர். இந்த 81 பேர் எடுத்தாலும் அதுவுமே இப்படிதான் கியூஎஸ்எம் மாதிரி தான். டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆள் 2 பேர் தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து சேரும். சரியா? சாரி 20. இதுல வந்து இதுவுமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2 பேர் 3 பேர் தான் வந்து சேரும். இந்த கோர்ஸுக்கும் வந்து இது ஃபெசிலிட்டி மேனேஜ் கியூஎஸ்எம் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னா குவான்டிட்டி சேவிங் அளவு. இப்போ ஒரு வீடோ சரி இல்லாட்டி ஒரு கம்பெனியை சரி கட்டுறாங்கன்னு சொன்னா, ஒரு வீடோ சரி ஒரு கம்பெனியோ சரி கட்டுறாங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து இன்ஜினியர் என்ன செய்வார்னா மெப் போடுவார் எப்படி கட்டுறேன். அந்த மெப் போட்டதுக்கு இப்படி இன்ஜினியர் ஒரு மெப்பை தந்தாரண்டா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அண்டு காஸ்ட் எஃபிஷியண்டாக பார்க்குற வே தான் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு ஒரு அப்ராக்சிமேட் பட்ஜெட் பார்க்குறது தான் இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் இந்த கியூஎஸ்ற வேலை. இவ்வளவு கல் இவ்வளவு சீமந்தி இவ்வளவு பட்ஜெட் போகும், இத்தனை சீமந்தி வேணும், இத்தனை டைல்ஸ் வேணும், இந்த எல்லா பட்ஜெட்டையும் பார்த்து ஒரு ஃபைனல் எஸ்டிமேட் பட்ஜெட் சேரது கோஸ்ட்டை செல்றது தான் இந்த கியூஎஸ் வேலை. அவ்வளவுதான். அதான் அந்த கியூஎஸ்ங்கிறது நமக்கு தெரிய விளங்கிட்டு எல்லாருக்கும் கியூஎஸ்னா என்னண்டு. ஓகே, இதுதான் கியூஎஸ் வேலை. அடுத்தது வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் என்னன்னா ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ங்கிறது கியூஎஸ் மாதிரி தான்.
ஆனால் இப்போ ஒரு கம்பெனியும் சரி ஒரு வீடும் சரி அதில் ஃபெசிலிட்டி என்ன இருக்கு? வாட்டர், அடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி, எவ்வளோத்த டெப் வைக்கணும், அடுத்தது வந்து எவ்வளோத்த பைப், அது வாஷ் ரூம் எவ்வளோ வரணும், இது எவ்வளோ வரணும், அடுத்த ஃபெசிலிட்டி, அடுத்து எவ்வளோத்த ஃபேன் போடணும், லைட்ஸ் எவ்வளோ வரணும், ஒரு கம்பெனியும் சரி ஒரு வீட்டையும் சரி எவ்வளோத்த ஃபெசிலிட்டி வரணும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்களே இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆகல். அடுத்த கியூஎஸோட கூட ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்போ ஜப் வந்து யூஏயில் நல்ல டிமாண்ட் இருக்காமல் கேள்விப்பாட்டு. ஏன்னா வேற ஒரு ப்ரைவேட் கோர்ஸ்லையும் கியூஎஸ் குடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரைவேட் ஒரு இடத்துலையுமே இல்லை. மொரட்டோ யூனிவர்சிட்டியில் மட்டும் தனிக்கு 4 இயர்ஸ் டிகிரி. அடுத்தது ஒர்க் லோடு எல்லாம் நம்ம குறைவாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து படிக்கலுமா, சேலரியும் நல்லமா, இலங்கையிலையும் ஓகேயா, ஃபாரின்லையும் ஓகே. ஆனால் இதுவுமே கியூஎஸ்க்கு அடுத்தது. இப்போ 70 75 பேர் 75 80 வரைக்கும் கியூஎஸ்க்கு போகிறாங்கன்னா 80 85 வரைக்கும் தான் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் போவாங்க ரேங்க். அதுக்குள்ளே நான் அண்ணளவா சொல்கிறேன், அதுக்குள்ளே தான் எடுப்பாங்க ரேங்க் ஆர்டர்லாம் கோர்ஸ் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு தான் எஸ்ஓஆர், அதுக்கு பிறகு தான் ஐஎஸ்எம் அப்படின்னு எடுப்பாங்க. சரியா? அப்போ இதை தெளிவாக வழங்கிக்கிட்டோம். ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் நல்ல கோர்ஸ், மொரட்டோவில் மட்டும் இருக்கு, நல்ல யூனிவர்சிட்டி. அடுத்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கூட அவங்க போட்டு தருவாங்க, 4 இயர்ஸ் கோர்ஸ். ஆனால் எல்லாருக்கும் சான்ஸ் இல்லை, உங்களோட ரேங்கை வச்சு தான் கிடைக்கும். நீங்கள் ரேங்க் தான் தேவை. இப்போ 80 ரேங்க் உங்களுக்கு 0.9 சஸ்கோர்னாலும் கிடைக்கும். அது என்ன விஷயம்? ரேங்க் தான் மெயின். நம்மளுக்கு சஸ்கோரை வச்சு கட் ஆஃப் பார்க்குற அப்படி இல்லை. அது கட் ஆஃப் டேபிள் வந்து ரேங்கை போட மாட்டாங்க. அவங்க போகிறது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மினிமம். இப்போ 80 ரேங்க் எடுத்த ஒரு ஆள் தான் கடைசி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல போன மாதிரி 80 ரேங்க் எடுத்த ஒரு ஆள் தான் 80 85 82 83 84 80 85 வரைக்கும் போய்க்காங்க. அப்போ அந்த 85 ரேங்க்லையும் 6க்கு சஸ்கோர் குறையவோ அந்த மினிமம் சஸ்கோர் தான் அந்த டேபிளில் போட்டிருப்பாங்க. அதை விட கூட எடுத்தாக்கள் போயிருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வெஜ்ஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் ரேங்க் மாறாது. எப்பயுமே அந்த ரேங்குக்கு ஏற்ற ரேஞ்சில் தான் பொதுவாக எடுப்பாங்க. ஒரு ஆள் 2 பேர் கூடலாம், குறையாது. எப்பயுமே கவுண்டை கூட்டு தான் பார்ப்பாங்க, கூடலாம். சரியா? அப்போ ரேங்க் போட மாட்டாங்க, அதை வழங்கிக்கணும். சஸ்கோரை வச்சு நான் போன முறை கிடைச்சிட்டு எனக்கு இந்த முறை கிடைக்க மாட்டேன் நம்பிக்கை இருந்தாங்க செகண்ட் சைஜர் ஐடியா இருந்தாலும் செய்யும். இன்ஜினியரிங் இல்லை, நமக்கு மற்ற கோர்ஸ்லாம் போகிறோம், இது எது கிடைக்குமே தெரியாது டவுட் இருக்கிறாங்க. செகண்ட் சைஜ் படிச்சுக்கிறது நல்ல. சரியா? அடுத்தது வந்து இது வந்து ஏர்பன் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் பிளானிங். இந்த ஏர்பன் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் பிளானிங்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ வந்து முந்தி இது வந்து இப்போ இந்த போன முறை இயர்ல இந்த கோர்ஸ் ஏர்பன் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் பிளானிங் என்று மாற்றிருக்காங்க. முந்தி இருந்தது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் என்று. இதுவுமே அடுத்தது தான் இந்த எஃப்எம், அதுக்கு அடுத்தது தான் இந்த டிசிபி கிடைக்கும். எஸ்ஓஆர் கிடைக்கக்கூடிய இந்த டிசிபி கிடைக்கல. இந்த இதே ஏர்பன் இன்ஃபர்மேட்டிவ் யூஐபின்னு மாற்றிருக்காங்க. இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு கிராமத்தை எடுப்போம். ஒரு கிராமத்தை எப்படி நகரம் ஏர்பனா மாத்துறேங்கிறது. இப்போ எவ்வளோ சப்ளை வரணும், எவ்வளோ ஒரு பிரதேசமாக வரணும், அதுக்கு எவ்வளோ ஸ்கூல் வரணும், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் வரணும், ஒரு டவுன் ஒரு ஏரியாவை ஏர்பனா மாத்துறதுக்கு, டவுனா மாத்துறதுக்கு என்னென்ன செய்யணும், எவ்வளோ மேனேஜ் பண்ணி அதுக்குரிய இதுக்கு கூடுதலாக பிரைவேட்ல வேலை இல்லை, கவர்மெண்ட் செக்டர் தான் இதில் வேலை இருக்கும். ஆனால் அதுவுமே 4 இயர்ஸ் கோர்ஸ், நல்ல கோர்ஸ், மொரட்டோவில் மட்டும் தானே. இது வந்து அந்த ஐடியா அந்த பாத்தில் போகிறாக்களுக்கு ஐடியா இருக்கு. அடுத்து வந்து கியூஎஸ்எஃப் எஃப்எம் இதெல்லாம் ஏர்பன்லாம் இந்த மொரட்டோவில் இருக்கிற கோர்சஸ் அங்கே மட்டுமே தான் இருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் கன்சல்டன்ட் சைட்டில் போய் சைட் ஒர்க் செய்ய இமெயிலோ ஆஃபீஸ் ஒர்க் செய்ய இமெயிலோ. சரியா? அது உங்களோட இதை பொறுத்து 2 சைடுக்கும் இந்த இதில் வேலை இருக்கு. நினச்சிக்கப்படா இப்போ கியூஎஸ் சிவில் இன்ஜினியர் மாதிரி போயிட்டு சைட்டில் இருந்துக்கு தான் ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லை, ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும், இதுவும் இருக்கும். சரியா? ஓகே, இவ்வளவுதான் இது. ஓகே, இவ்வளோதான் இந்த ஸ்லைட்ஸ். அவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் இப்போ மெசேஜில் போட இயலும். நான் இப்போ வழங்கப்படுத்தின கோர்ஸ் மிச்சம் ஏஐ இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லாம் கட்டியில் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்தாக்கள் பின்னால் வழங்கப்படுத்துவாங்க. ஸோ அது தவிர நான் இப்போ வழங்கப்படுத்தின கோர்சஸில் கியூஎஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், பெர்மனன்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிளானிங், அடுத்தது வந்து எஸ்ஓஆர் ஐஎஸ்எம், இதுகளில் டவுட் இருக்கிறார்கள் போடுங்க. அப்போ அந்த பிசிக்கல் சயின்ஸை பத்தி ஒரு பிள்ளை கேட்டிருக்கேன். 150க்குள்ள. அடுத்தது வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி வந்து ஒரு 120. சரியா? 120 அப்படி போகலும். அடுத்து சாரி 120ல் ஒரு 220 வரைக்கும் போகலும். ஈஸ்டர்னா ஒரு 220 விட போகிற 250 300னாலும் 300 வரைக்கும் சவுத் ஈஸ்டர்னுக்கு போகலும் ரேங்க். அப்போ உங்களோட ரேங்குக்கு ஏற்ற மாதிரி இந்த யூனிவர்சிட்டி அதுக்காக நீங்கள் இப்போ உங்களோட ரேங்குக்கு ஏற்ற மாதிரி தான் போட போகிறேன்னு விடுவோம். சவுத் ஈஸ்டர்னை ஃபெஸ்ட்டுக்கு போகிறேன், இல்லை ஈஸ்டர்னை போகிறேன், அது ஒன்று போகிறேன். நான் இந்த யூனிவர்சிட்டி தான் போகணும் பிடிச்சாக்கள் அதை போடுங்க. நல்ல யூனிவர்சிட்டி தேவைன்னாக்கள் இந்த ஓர்டர்லேயே போடுங்க. கொழம்பு, பேராதீனம், ரஜயவர்த்தனபுரம், புறவு கல்லணி, அடுத்த ஜாஃப்னா. இனி உங்களோட சான்ஸை பொறுத்து வெயிட்டிங்லையோ இல்லையோ ஃபெஸ்ட்லையோ நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்க சான்ஸ் இருக்கு. அது உங்களோட பெச்சை பொறுத்தோ எந்த யூனிவர்சிட்டி கிடைக்குங்கிற சான்ஸ் மாறும். யூஸ்வலாக இந்த ரேங்குக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். வழங்கிட்டா? வேற டவுட்ஸ்?
சார் ஜப்பான் சோதனை இனி கொஞ்சம் ஒடுங்கல போகிறதுக்கு போவோம் வைக்கலாம்னு சொல்லுவாங்க என்ன வந்து அது கொஞ்சம் இந்த செஷன் இஸ் ரஃபன் பர்சன் இதுதான் இப்போ வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் சவுத் ஈஸ்டர்ன் ஜஃப்னாலா அப்படியே ஒவ்வொரு சார்மா சொல்றது என்ன பொறுத்து இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு நான் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி எங்கள் தம்பி ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் இருந்ததால அந்த சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியும் தெரியும் நான் பேர் தானே சயின்ஸுக்குள்ளே எஸ்ஓஆரில் இருக்கிறது எனக்கு அந்த ஃபேக்கல்ட்டியும் தெரியும் ஜஃப்னாலாம் நல்ல ஜஃப்னாவில் படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் செஞ்சுட்டு நல்ல சேலரியோட லெக்சராக இருக்கிறார்கள் நல்ல ஃபீல்டு அடுத்தது இந்த ஜஃப்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஜஃப்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கெல்லாம் அந்த ஐஇ கண்டுபிட்டு ஒரு இது இருக்கு நமக்கு ஜாப் தரது எல்லா ஐடி டிகிரியும் அந்த ஐஇக்குள்ள தான் பயஞ்சிருக்கும் அதோட ட்ரேட் கனெக்ஷன் அடுத்து வந்து ஃபாரின்ல இந்த யூஎஸ் பீப்புள் கனடாக்கள் வந்துட்டு இன்டர்வியூ வைக்கக்கூடிய சான்சஸ் நல்ல கம்பெனி களம் விளைக்கிற ஐடி கம்பெனிஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி ஃபிசிக்கல் சயின்ஸும் சரி அதுக்குரிய இன்டர்வியூ வைக்கிற சான்ஸ் எல்லாம் நான் ஜஃப்னாவில் கேள்விப்பட்டேன் கூட சான்ஸ் இருக்காம இப்போ S2O களம்பில் இருக்கும் ஐடி கம்பெனி பெரிய அதுகளெல்லாம் சான்சஸ் இருக்காம இருக்கு அதெல்லாம் நல்ல சொல்லுங்க அது வந்து ஓவரால் இன்ட்ரெஸ்ட் நல்ல ஜிபிஏ எடுக்கும் உங்களை செய்ய வேண்டிய பிசிக்கல் சயின்ஸ் போகிறார்கள் ஹையர் ஸ்டடி செஞ்சு ஏதோ ஒரு இதில் ஹானர்ஸ் டிகிரி எடுக்கிறேன் 4 இயர்ஸ் டிகிரி எடுக்கிறது தான் நல்ல வேர்த் அரிக்கும் அது மட்டும்தான் செல்லையில் சரியா ஒரு ஆள் ரேஞ்ச் 500 ரேங்க் 500 ஓடிக்கல் ரேங்க் 500 சட்ஸ்கோர் என்னன்னு போடுங்க மொரட்டுவையில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஆனால் மொரட்டுவையில் இன்ஜினியரிங் போன மனுஷன்னா -0.7 ஷுவர் இல்லை நீங்கள் என்டிடி ட்ரைவ் பண்ணலாம் வேற ஒன்றும் யூனிவர்சிட்டியில் ஷுவர் இல்லை ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மினிமம் வந்து ஜஃப்னாக்கு போகிறேன்டா ஒரு 0.9 வேணும் வெயிட்டிங் யாச்சும் பாருண்டா 1 இருந்தால் நல்ல what will we study if we facility management ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் நான் சொன்னேன் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு கம்பெனியோ சரி வீடோ சரி அதில் வந்து என்ன எலக்ட்ரிசிட்டி கரண்டை பற்றி இது செய்கிறது எவ்வளோ ஃபேன் வரணும் எவ்வளோ லைட் வரணும் எவ்வளோ வாஷ்ரூம் வரணும் எவ்வளோ டெப் வைக்கணும் என்னென்ன செய்யணும்னு ஃபெசிலிட்டிகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஏசி வரணும் எல்லாமே அதுக்குள்ளே வரும் ஒரு பில்டிங் கட்டிட்டாங்கன்னா பில்டிங் கட்டினதுக்கு புறம் இருக்கிற பேக் தான் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னே தான் சிவில் இன்ஜினியரும் மேப் போகிறது அடுத்த குவான்டிட்டி எவ்வளோ காஸ்ட் வரும்னு பார்க்குறாக்கள் கியூஎஸ் எல்லாம் மூட்டு கட்டி முடிஞ்சு அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ் பண்ணுறான் ஃபெசிலிட்டியை பற்றி ஃபுல்லாக பார்க்குறாக்கள் தான் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சரியா அடுத்தது வந்து இன்ஷால்லா அப்ப உங்களுக்கு அடுத்த ரிசோர்ஸ் முடிப்போம் ஸ்டார்ட் பண்ணட்டும் ஓகே 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 நான் லாஸ்ட் உங்களுக்கு கூப்பிடுறேன் ஓகே 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 அப்போ நான் ஸ்லைடை முடிச்சு கொள்கிறேன் ஓகே இவ்வளவு நேரமும் கற்கையினர்கள் பற்றிய விளக்கங்களை தந்த வளவாளர் இல்ஹாம் மன்சூர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது அடுத்த கட்ட கருத்தரங்குக்கு சமர் சிகாந்தர் அவர்களை அழைக்கிறேன். ஹலோ, பேசுறதுக்குதா? ஓமா கேக்குது. ஓகே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என் வணக்கம். நான் சமர் சிகந்தர், கெலனி யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். நான் ஸ்லைட் ஷேர் பண்ணுறேன். ஸ்லைட் வழங்குதா? ஓகே, ஸோ இந்த சீசனில் இன்னைக்கு பார்க்க போகிறது மெயினாக வந்து டெக் ரிலேட்டடான ஒரு 8 டிகிரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த 8 டிகிரிஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாகவே இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஏரியாவில் படிச்சுட்டும் படிக்கிறார்களுக்கு மெயின் ஆகிற கோல் வந்து இன்ஜினியரிங் போகணுமென்றது தானே. ஆனாலுமே அது தவிர சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஐடி ரிலேட்டடா இல்லாட்டி ஏதாச்சும் டெக் ரிலேட்டடா ஏஐ அந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகணுமென்று நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கோர்சஸ் வந்து ரொம்பவே ஒர்த் ஆகிடும். இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு இன்ஜினியரிங் செலக்ட் ஆகி போகிறோம்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செமஸ்டருக்கு போகிறோம் இல்லாட்டி 2 செமஸ்டர், அதாவது 1 இயருக்கு போகிறோம் தான் அவங்க ஃபீல்டு சூஸ் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ சில நேரம் அங்கே போயிட்டு வந்து அங்கே கொஞ்சம்
தடுமாறி ஓரளவு கொஞ்சம் குறைவான ஜிபி எடுத்தா அவங்களுக்கு விரும்பின ஃபீல்டுக்கு போற சான்ஸ் வந்து குறைவா இருக்கும். அங்கேயும் ஃபீல்ட் அதாவது ஃபீல்ட் சூஸ் பண்றது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இயர் ஹோல் ஜிபியை வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி யூனிவர்சிட்டிக்கு வந்து கோர்ஸ் ஆர்டர் போடுறோமோ அதே மாதிரி அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபீல்ட்ஸுக்கு. பட் இந்த கோர்சஸ் வந்து அப்படி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தோம்னா, ஓகே, இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ போன முறை வந்து 600 எவ்வளோ அப்படி இன்டேக் இருந்து இந்த முறை கூட்டியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எப்படி இன்ஜினியரிங் வந்து கட்டாயம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அதாவது கம்பைன் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கணுமோ அதே மாதிரி இங்கே அப்படி ஒரு ரூல்ஸ் இல்லை. பட் இங்கே ஐசிடி எடுக்கிறாக்களும் அதாவது இன்னைக்கு இதில் அதாவது எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதில் இருக்கு. மினிமம் வந்து சி கிரேட் வந்து கம்பைன் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் ஹைஎம்எஸ்ல இருக்கணும். அதோட எஸ் எஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்னும் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்ல ரிசர்ச்சாக இன்டிகர். இது வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட். இந்த டிகிரி ப்ரோக்ராம் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வழங்குறது. இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து யூசிஎஸ்சி அண்டா யூனிவர்சிட்டி கலம்பட ஒரு பார்ட். யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங், யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் புனே, ட்ரிங்கோமேரிக்கா கேம்பஸ் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இங்கே இருக்கிறது வந்து 3 இயர்ஸ் டிகிரி. அது வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் நஃபர் பண்ணுறது. அதை தாண்டி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து 3 இயர்ஸ் டிகிரியோட 4 இயர்ஸ் டிகிரி மேக்கி. இப்போ சில யூனிவர்சிட்டிஸில் வந்து இப்போ ஆல்ரெடி சின்ன யூனிவர்சிட்டிஸில் 3 இயர்ஸ் டிகிரிக்கு. பட் இன்னைக்கிற யூனிவர்சிட்டிஸில் வந்து 4 இயர் டிகிரிக்கு. பட் சில யூனிவர்சிட்டியில் வந்து 4 இயர் வந்து நம்ம இப்போ நல்ல ஜிபி எடுத்தமோ எடுக்கலையோ படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இன்னும் ஒரு சில யூனிவர்சிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்லேயுமே நல்ல ஸ்கோர் பண்ணாதான் அடுத்த அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு இயர்ஸ் படித்து ஹானர்ஸ் டிகிரி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே 3 இயர் டிகிரியில் வந்து யூசிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தானே. பட் இங்கே 4 இயர் டிகிரியில் மிக்கி ரீசன் என்னென்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு பிறகு ஜிபிஏ வச்சு தான் வந்து நமக்கு ஹானர்ஸ் டிகிரி தரதா இல்லாட்டி ஜென்ரல் டிகிரி தரான்னு டிசைட் பண்ணுவாங்க. அடுத்தது சில பேருக்கு வந்து இதில் கோர்ஸ் ஆர்டர் எப்படி போடுற அந்த மாதிரி டவுட் வரும். இப்போ பொதுவாகவே வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸை பார்த்தோம்னா அதோட கம்ப்யூட்டர் சயின்ஸில் செட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கூடையாகவே இருக்கும். அதாவது சம்டைம்ஸ் இன்ஜினியரிங் அதாவது சவுத் ஈஸ்டர்ன் இன்ஜினியரிங் விட கூடிய இருக்கும் வெஸ்டர்ன் சைடு இருக்கிற யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செட் ஸ்கோர். இப்போ அதுக்கு இப்போ நம்ம அம்பலா டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் அங்கால இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போகிற விதம் குறைவு. காரணம் வந்து மெயினாக நம்ம இப்போ இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் பண்ணி தனி படிக்கிறேன். பட் அது இல்லாமல் சில பேர் வந்து இப்போ இன்ஜினியரிங் போக மட்டும் கட்டாயம் கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணிக்கணுமே. பட் அப்படி இல்லாமல் சில பேர் ஐடி சூஸ் பண்ணிப்பாங்க. ஐடி சூஸ் பண்ணி அவங்களுக்கு இப்போ 2.1 1.8 இல்லை 1.6 அந்த மாதிரி ஸ்கோர் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்ளை பண்ண இயலாத காரணத்தால் அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ அந்த மாதிரி கோர்ஸஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ பொதுவாக நீங்கள் இப்போ மற்ற டிகிரிஸ் படிக்கேன் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் சைபர் செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி கோர்சஸ் படிப்பட்டிருப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மெயின் டிகிரி மாதிரி. நம்ம இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ரோக்ராமிங் படிப்போம், எல்காரிதம் ப்ராஜெக்ட் படிப்போம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிப்போம், ஏஐ படிப்போம், அடுத்தது மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் கம்ப்யூட்டிங் அந்த மாதிரி அதாவது டெக் ரிலேட்டட் இருக்கிற நிறைய சப்ஜெக்ட்ஸை வந்து இங்கே ஒரு ஒரு ஓவராக படிப்போம் நம்ம. அடுத்தது உதாரணத்துக்கு கொலம்பில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தோம்னா 4th இயரில் வந்து ஹானர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டும் ஹானர்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்டும் இருக்கு. அதே மாதிரி கடன்லேயும் அப்படித்தான். இப்போ ஹானர்ஸ் டிகிரி செய்கிறாக்களுக்கு வந்து பேச்சுலர் சயின்ஸ் இன் ஆனர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கொடுக்கல சில யூனிவர்சிட்டியில் அதுக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சைபர் செக்யூரிட்டியில் ஸ்பெஷல் செய்யலாம், இல்லாட்டி ஏஐல ஸ்பெஷல் செய்யலாம், மிஷின் லேர்னிங்கில் ஸ்பெஷல் செய்யலாம், இல்லாட்டி அதுலேயுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவங்க ஏதாச்சும் டவுட் இந்த செட் பாக்ஸில் போடுங்க. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
இந்த டிகிரியை பற்றி பார்த்தோம்னா இப்போ சில பேர் வந்து நம்ம யூஸ்வலாக எடுக்கிற ஏஎல் கம்பினேஷன் சப்ஜெக்ட்ஸே படிச்சிருப்பாங்க. அதாவது கம்பைன் மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ இன்ஜினியரிங்க்கு ஸ்கோர் போதாமல் இருக்கும், இல்லாட்டி ரேங்க் கொஞ்சம் பின்னுக்கு ஆகிக்கும். பட் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகணும், அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டு போகணும், இல்லாட்டி ரொபோட்டிக், இல்லாட்டி இன்டர்நெட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது ஐஓடி சம்மந்தமாக போகணும்னு ஒரு நல்ல கனவு இருந்தீங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க, இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போகணும், அங்கே போய் நல்ல ஸ்கோர் பண்ணணும், நமக்கு விரும்பின அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகணும்னு சமர் யோசிப்பாங்க. பட் எஸ் சமர் ஹலோ உண்டி கொஞ்சம் சத்தமா பேசல் மாதிரி. ஓகே. ஸோ கொஞ்சம் ஏ லெவலில் வந்து ரிசல்ட்ஸ் குறைஞ்சதால அவங்களோட இன்ஜினியர் கனவு அவங்களுக்கு கொஞ்சம் மனசு தளர்ந்த மாதிரி இருக்குன்னு. பட் அதுக்காக இந்த கோர்ஸ் இருக்கு. இதில் என்னண்டா இன்றைக்கு வந்து 80 ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூனிவர்சிட்டி கலைனில் மட்டும் இருக்கு. இதில் கம்பைன் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்தால் மட்டும் போகணும் இல்லை, ஐடி சூஸ் பண்ணாக்கணுமே இந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து இதில் இப்போ 2 டிகிரி ப்ரோக்ராம் போட்டிக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஜென்ரல் டிகிரி, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்றும், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆனர்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்றும் இருக்கு. அதாவது 3 இயர் 4 இயர் இருக்கு. பட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்குமே ஜென்ரலாகவே 4 இயர்ஸ் தான். நமக்கு விரும்பினா அது 3 இயருக்கு டவுன்கிரேட் பண்ணி எடுக்கலாமே தவிர, இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 3 இயர்ஸ் தான், ஸ்பெஷல் செஞ்சு தான் 4 இயர்ஸ் போகணும் அப்படி எல்லாமே இல்லை. இங்கே வந்து ஜென்ரலாகவே 4 இயர் டிகிரி தான். இங்கே வந்து என்னென்னா நம்ம எப்படி இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து உதாரணத்துக்கு இப்போ எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தோம்னா அதில் வர மாடியூல்ஸ், அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபார்மேட்டிவ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் இருக்கு. இப்போ ரோனு இல்லாட்டி சவுத் ஈஸ்டர்ன் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்கிற இன்ஜினியர் பேக்கேட்டில் இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் இருக்கு. அதில் இருக்கிற மாடியூல்ஸ் வந்து இதில் நம்ம மெயினாக படிப்போம். ஸோ கோர்ஸ் நேம் தான் வந்து மெயினாக டிஃப்ரெண்ட் ஆகிறத தவிர மொடியூல்ஸில் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி வந்து இப்போ எவ்வளோதான் தியரி படித்தாலுமே இன்ட்ரெஸ்டிங் போகிறோம்னா நமக்கு கட்டாயம் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த கோர்ஸில் வந்து தியரி மட்டும் இல்லாமல் அதில் ப்ரொஜெக்ட் செய்கிறது, இல்லாட்டி இதுலேயுமே இப்போ செகண்ட் இயருக்கு போகிறோம் நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் படிக்கணுமெண்டா அது அதுக்கு சூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிக்கிறனாலுமே சூஸ் பண்ணலாம். பட் மெயினாக வந்து இது 4 இயர் டிகிரி ஆയിരിக்கும். அதாவது அந்த அந்த எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் அண்டு படிக்கிற அந்த ஸ்பெஷலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் டிகிரியோட ஜிபிஏ பார்ப்பாங்க. பட் கொமன் பார்த்தா இருந்தாலுமே இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இருந்தாலுமே 4 இயர் டிகிரியாகவே இருக்கும். விரும்புகிறாக்கள் 3 இயர்ஸை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது அம்பரா டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது எடுக்கிறது. இப்போ அதுவுமே நம்ம போகிற கோர்ஸோட பொறுத்து நீக்கி இப்போ யூஸ்வலாகவே ஒரு 80-90க்குள்ள ரேங்க் வந்தாக்கள் வந்து இந்த கோர்ஸுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் இன்ஜினியரிங் அளவுக்கு, அதாவது உதாரணத்துக்கு இப்போ 30-40 ரேங்க் வந்தால் வந்து இந்த யூனிவர்சிட்டி போகணும் ரெண்டு யூனிவர்சிட்டி போட்டால் அந்த டைம் இப்போ 80-90 அந்த மாதிரி ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சான்ஸ் கொஞ்சம் குறைவாய்க்கு போகும். அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ எல்லாருமே ஒரு ட்ரெண்ட்ல இருக்க டிகிரின்னு சொல்லலாம். இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவில் மட்டும் இருக்கிறது. இதுவும் வந்து 4 இயர் டிகிரி, இங்கிலீஷ் மீடியம் தான். இதில் வந்து எலிஜிபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கும் வந்து கட்டாயம் கெமிஸ்ட்ரி எடுத்திக்கணும் இல்லை, ஐடி செஞ்சிருந்தாலுமே ஓகே ஏ லெவலில். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து எல்லாமே சேர்ந்து படிக்கமோ அது மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஏஐக்கு வந்து தனியார் ஒரு டிகிரி வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க. இதில் வந்து மெயினாக படிக்க போகிறது வந்து மெஷின் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ், கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் அண்ட் ப்ராசஸிங் அந்த மாதிரி. அதாவது மெயினாக என்னென்னா ஒரு மெஷினை வந்து யோசிக்க வைக்கிற, அதை லேர்ன் பண்ண வைக்கிற, மெஷினை வந்து ஸ்மார்ட்டாக பண்ண வைக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் மெயினாக படிப்போம். இப்போ வந்து இந்த டிகிரிக்கு வந்து இன்ஜினியரிங் அளவுக்கு ஒரு 2.1 ஜெட் ஸ்கோர் இல்லை 1.9 ஜெட் ஸ்கோர் எடுத்தாக்கள் கூட இப்போ பெறாதனிய யூனிவர்சிட்டி மொரட்டோவில் இன்ஜினியரிங் கிடைக்கிறாக்கள் கூட இந்த ஏஐகே வந்து டிரெக்ட் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் அப்ளை பண்ணுறாங்க.
அடுத்தது வந்து இப்போ டெக் ரிலேட்டட் டிகிரிஸை பார்க்க போனோம்னா நம்ம டிகிரியை படித்தோமா இல்லாட்டி நல்ல ஜிபி எடுத்தோமா ஹையர் ஸ்டடிஸ் செஞ்சோமா இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் போடமா அப்படி டிரெக்டாக இருக்க மாட்டேன். உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஜென்யூனான இன்ட்ரெஸ்ட் வந்து டெக் டிகிரிஸில் இருந்துச்சா, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி டிகிரிஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏது முடிஞ்சால் அதுலேருந்து இப்போ உங்களுக்கு கோடிங் சம்மந்தமாக ஒரு பேசிக் நாலேஜ் இல்லைன்னா கொஞ்சம் ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறது, அதுலேருந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்கிறது. இப்போ நம்ம ப்ரொஜெக்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கிட்ஹப் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது. ஸோ என்னதான் டிகிரி படித்தாலுமே, அதாவது இந்த டிகிரிஸ் மட்டுமே பொதுவாகவே எந்த டிகிரி எடுத்தாலுமே அகடமிக் தாண்டி நம்ம செல்ஃபாக வந்து நமக்குள்ள எப்படி ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அதுதான் இருக்கு. அடுத்தது வந்து டேட்டா சயின்ஸ். இது வந்து சப்ரகம யூனிவர்சிட்டியில் இருக்கு. இது வந்து 4 இயர் டிகிரிஸ். இதுக்குரிய எலிஜிபிள் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கும் வந்து கெமிஸ்ட்ரிங்கிறது கட்டாயம் இல்லை, நீங்கள் ஐடி எடுத்தாலும் போகக்கூடிய மாதிரி இருக்கு. பட் இதில் அடிஷனலாக வந்து இங்கிலீஷில் வந்து மினிமம் வந்து சி கிரெடிட் அடிக்கணும், அதாவது ஓஎல். இதில் நம்ம படிக்க போகிறது என்னென்னா வந்து இதில் டேட்டா சயின்ஸுங்கிறது வந்து மெயினாக வந்து டேட்டாஸ் பற்றி படிக்கிறது. டேட்டாஸ் பற்றி படித்து அதில் மீனிங்கை விளங்கி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது இல்லாமல் டேட்டா அனலிசிஸ், விஷுவலைசேஷன், அடுத்தது ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரொபபிலிட்டி, மெஷின் லேர்னிங், அடுத்தது பிக் டேட்டா செட்ஸ் அதோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த டேட்டா சயின்ஸ் வந்து எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எஸ்ஓஆர் டிகிரியோட ரொம்ப க்ளோஸ் ஆனதை இருக்கும். இப்போ எஸ்ஓஆர் டிகிரி படிக்கிறார்கள் வந்து இதில் மாஸ்டர் செய்யக்கூடிய மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும். அடுத்தது இதுவும் 4 இயர் டிகிரி தான். இப்போ டிரெக்டாகவே 4 இயர் டிகிரி. இப்போ ஜென்ரல் டிகிரி எடுத்ததுக்கு அப்புறம் 4th இயர் படிக்கிற அந்த மாதிரி இல்லை. அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து இதுக்கு ஒரு இன்டேக் வந்து 186. இப்போ நம்ம சொன்ன எல்லா கோர்சஸுக்குமே வந்து ரேங்க் வந்து ஒரு 120 அந்த மாதிரி இருந்தால் தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தோம்னா அதில் வந்து சில 3 இயர் டிகிரி மட்டும் இருக்கிற யூனிவர்சிட்டியில் வந்து ரேங்க் கொஞ்சம் கொஞ்சம் பின்னுக்கு ஆகும். சான்சஸ் இருக்கு. 120, 130, 140 அந்த மாதிரி போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இயருக்குமே வித்தியாசப்படும். பட் மற்ற டிகிரிஸை பார்த்தோம்னா அது கொஞ்சம் ரேங்க் 100, ஒரு 110, 120 மினிமம் வந்து கூடியிருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா வந்து இதுலையுமே என்ன பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் போட்டிக்கு, அதாவது மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இது வந்து 2 யூனிவர்சிட்டியில் இப்போ பண்ணுறாங்க. அதாவது 3 யூனிவர்சிட்டியில் ஓப்பன் பண்ணுறாங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆனர்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து யூனிவர்சிட்டி கெலனையிலையும் தப்ரோ யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்காவிலையும் ஓப்பன் பண்ணுறாங்க. பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஆனர்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து ஜெயபுரம் யூனிவர்சிட்டியில் ஓப்பன் பண்ணுறாங்க. படிக்கிற ஒரு கண்டென்ட் வந்து மோஸ்ட்லி சேமாக நினைக்கும். பட் இங்கே டிகிரி நேம் மட்டும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் ஒர்க் பண்ணுறது. இப்போ இது வந்து சிஎஸ்க்குள்ளே அடங்குற ஒரு பாட்டன். பட் இதில் நம்ம விரிவாக படிப்போம். இப்போ என்ன சிஎஸ்க்குள்ளே நம்ம நிறைய ஃபீல்ட்ஸ் பற்றி படித்தாலுமே அதுக்குள்ளே தனித்தனியாக இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்கட்டும், ஏஐ இருக்கட்டும், இல்லாட்டி டேட்டா சயின்ஸ் இருக்கட்டும், அந்தந்த தனித்தனி டிகிரியை பார்க்கும்போது நம்ம ரொம்ப டீப்பாக படிப்போம். நம்ம இப்போ தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் நிறையவே ப்ராக்டிக்கலாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் நம்ம நிறைய வெப் ப்ரோக்ராமிங் படிப்போம். அதோட வெப் டெவலப்மெண்ட், சிஸ்டம் டிசைனிங், அடுத்தது அந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம பேசிக்காக படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது எலக்ட்ரானிக் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இன்ஜினியரிங். இது வந்து இந்த அகாடமிக் இயருக்கு வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற கோர்ஸ். இது வந்து தனதனி யூனிவர்சிட்டியில் இருக்கிற இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியை ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் தான் இது. ஸோ இப்போதான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. இது பற்றி நம்ம பேசிக் ஐடியா ஒன்று எடுக்கல மேக்கப். பட் இப்போ மற்ற கோர்ஸ் பற்றி வச்சு ஒரு பேசிக் ஒரு ஐடியா எடுக்க போனோம்னா, இப்போ இது ப்ரப்போஸ் இன்டேக் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அதுவும் மீது பேராதீன் யூனிவர்சிட்டியில் இருக்கி இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி ஆஃபர் பண்ணுறதால இதில் சிஸ்கோர் வந்து கொஞ்சம் கூடியாக தானே இருக்கும். இப்போ ரிஸ்கோரை விட இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் எடுக்க போனோம்னா ஒரு 60-70க்குள்ளே வர ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
இப்போ ஏஐ எடுத்தாலுமே நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மேக்ஸிமம் ஒரு பேர் இல்லாட்டி 2 ஆள் அந்த மாதிரி தான் போகிறேன். எந்த கோர்சஸ் எடுத்தாலுமே என்னதான் இப்போ ஐலண்ட் வைடா வந்து இப்போ நம்ம ஒரு ரேங்க் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கோர்சஸ் அப்ளை பண்ணி கோர்சஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தாலுமே இப்போ யூஜிசிஆல வந்து எல்லா கோர்சஸுக்குமே டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து ஒரு குவாட்டா வந்து வச்சிருக்காங்க. இன்ஜினியரிங்க்கு மெடிசனுக்கு மட்டும்தான் அப்படி கோட்டாண்டு இல்லை, எல்லா கோர்சஸுமே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எப்படி அம்பாசிக்கு 2 இருக்கோ அதே மாதிரி ஏஐக்கு அடுத்தது இந்த கோர்ஸுக்கு வந்து 1 இல்லாட்டி 2 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன படிக்க முடியுமாண்டா, இது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிமிலரான ஒரு கோர்ஸ். இதுலேயுமே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமா அடுத்தது ஏஐ சம்மந்தமா நிறைய படிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இந்த 2 கோர்சஸ் எடுத்தாலுமே சிமிலர் தான். பட் நம்ம இப்போ எப்படித்தான் இப்போ ஒரு ஆள் வந்து தனியாக டெக் ரிலேட்டடா இல்லாட்டி கோடிங் அந்த மாதிரி படித்தாலுமே இப்போ உதாரணத்துக்கு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு போனோம்னா சில கம்பெனியில் வந்து ப்ரோக்ராமிங் செய்யறதுக்கு வேற ஒரு எம்ப்ளாயியும் ஹார்ட்வேர் சம்மந்தமாக செய்யறதுக்கு ஒரு எம்ப்ளாயும் இருப்பாங்க. பட் சில கம்பெனிஸ் வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாள் செய்யக்கூடுமே இந்த நல்லமே ஒரு வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது. இப்போ நம்ம இந்த கோர்சஸ்ல வந்து நிறைய ரோபோட்டிக்ஸ் சம்மந்தமா படிப்போம். அடுத்தது எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங்கை வந்து ஹார்ட்வேர்ல அப்ளை பண்றது, இல்லாட்டி நம்ம ஒரு ஹார்ட்வேர் டிசைன் பண்ணிட்டோம் அது ஃபங்க்ஷன் பண்றதுக்கு எப்படி கோடிங் செய்யறது, அந்த மாதிரி இப்போ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் 2 சம்மந்தமாவே நம்ம நிறைய படிக்கக்கூடிய மாதிரி. அடுத்து வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐசி. இப்போ எல்லாம் நான் ஆல்ரெடி ஃபிசிக்கல் சயின்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து ஏ லெவலில் வந்து கம்பைன் மேத்ஸ் ஹையர் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் அதுதான் கெமிஸ்ட்ரியை சூஸ் பண்ணிக்கணும். பட் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐசிடியில் கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக அவங்க ஐசிடி சூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐசிடி அதாவது இந்த ஏ லெவலில் ஐடி எடுத்தாக்கள் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் படிக்கணுமாண்ட 2 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியா அண்ட் ஜெயப்பூர். யூனிவர்சிட்டி கெலனியில் வந்து அந்த கோர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து வழங்குறாங்க. ஜெயப்பூர் யூனிவர்சிட்டியில் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் ஐசிடி வழங்குறாங்க. இதில் வந்து எப்படின்னா ஜென்ரலாகவே 3 டிகிரி தான். நம்ம செகண்ட் இயர் எண்டில் வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணது பொறுத்து அதாவது நம்மளோட ஜிபிஏ வச்சு ஹானர்ஸ் டிகிரி எடுக்கிறவா இல்லையான்ட்டு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் தான் இப்போ என்ன யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியில் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நேமில் டிகிரி இருந்தாலுமே மெயினாக வந்து நம்ம ஐடி சம்மந்தமாக ஒரு ஒன்றோ 2 மாடியூல் கட்டாயமே இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மாடியூலுமே வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்குமே கம்பல்சரியாக இருக்கும். இந்த கோர்சஸ் பார்த்தோம்னா ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு எப்படி நார்மல் ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு வந்து கோர்ஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி இங்கேயுமே கோர்ஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கும். பட் ஃபிசிக்கல் சயின்ஸ் அளவுக்கு வந்து நிறைய வெரைட்டி இருக்க மாட்டேன். ஏன்டா இப்போ அங்கே அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்குன்னு தானே, பட் இவங்களுக்கு கெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்க மாட்டேன். இந்த 2 யூனிவர்சிட்டியும் பொறுத்து அந்த ஃபேக்கல்ட்டிக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸ் அங்கே வந்து சப்ஜெக்ட் காம்பினேஷன் சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ஐடின்னு சொல்லுது. இதுக்கு வந்து இன்டேக் வந்து 119. இதில் என்னென்ன வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து பயோ படித்தாக்களும் சரி இல்லாட்டி ஃபிசிக்கல் சயின்ஸ் ஏரியாவில் படித்தாக்களும் சரி அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி. இது 2-3 வருஷத்துக்கு முதல் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து அதாவது 2022/2023 அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு அப்டிடியூட் எழுத மாதிரி இருந்து. பட் 2023/2024 அந்த அகாடமிக் இயராக்களுக்கு அப்டிடியூட் எழுத தேவையில்லை. ஸோ அதில் அப்டிடியூட் இல்லைங்கிற காரணத்தால் முன்னே இதில் ஸ்கோர் ரேங்க் அந்த மாதிரி கொஞ்சம் பின்னுக்கு ஆயிருந்து. இப்போ அப்டிடியூட் இல்லைன்றதால அது கொஞ்சம் முன்னுக்கு ஆயிருக்கு அந்த ரேங்க். ஸோ இப்போ இதில் ஸ்கோர் வந்து 1.3 அந்த மாதிரி இருக்கிறாக்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. இதில் நம்ம மெயினாக படிக்க போகிறது வந்து மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாகவும் ஐடி சம்மந்தமாகவும். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டு எடுத்தோம்னா அவங்க என்னதான் ஒரு பிஸ்னஸ் இல்லாட்டி அவங்க அக்கௌண்டிங் சம்மந்தமாக இல்லாட்டி ஃபைனான்ஸ் சம்மந்தமாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படி மார்க்கெட்டிங் அப்படி படித்தாலுமே அவங்களுக்கு வந்து இப்போ டேட்டா பேஸ் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்தது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அடுத்தது சில ஆப்ஸ் இல்லாட்டி வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐடியோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு நாலேஜ் தேவையாக இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து சூட்டபிள் ஆகி உங்களுக்கு இப்போ கோர்ஸ் சைட்
என்னதான் நீங்க காமர்ஸ் படிச்சு இல்லாட்டியோ காமர்ஸ் சைட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதோட உங்களுக்கு இப்போ கோடிங் அந்த சம்பந்தமா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சூட்டபிளாக இருக்கு. அடுத்தது வந்து இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஜிசி ஓரல் ரிசல்ட்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது இங்கிலீஷில் வந்து மினிமம் சியும், மேத்தமெட்டிக்ஸ் அதாவது மெஸ்ஸில் வந்து மினிமம் பியும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து இதில் 40% இன்டேக் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸில் இருந்தும் மற்றது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ்ல இருந்தும் எடுப்பாங்க. இப்போ எம்ஐடியை பொறுத்த வரைக்குமே இப்போ சவுத் ஈஸ்டர்ன்லே ஒரு எம்ஐடி இருக்கு. அடுத்தது யூனிவர்சிட்டி மொரட்டூரில் ஐடிஎம் இருக்கு. இது எல்லாமே டிஃப்ரெண்ட். பிகாஸ் இந்த யூனிவர்சிட்டி கெலனியில் வழங்குற எம்ஐடி வந்து பயோ அண்ட் மெஸ்ட்ரீமுக்கு மட்டும்தான். இப்போ மொரட்டூரில் இருக்கிற ஐடிஎம் அதோட எஸ்சியூஎஸ்எல் இருக்கிற எம்ஐடி எடுத்தோம்னா இப்போ ஆர்ட்ஸ் இல்லாட்டி மற்ற ஸ்ட்ரீமில் சில கோர்ஸ் சப்ஜெக்ட் கம்பினேஷன் எடுத்தவங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு மட்டும்தான். அடுத்தது வந்து இதுவும் வந்து டிரெக்டாக FOA டிகிரி. இந்த ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஜிபிஐ பொறுத்து அவங்க பேச்சுலர் சயின்ஸ் ஆனர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கணுமா இல்லாட்டி பேச்சுலர் சயின்ஸ் ஆனர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கணுமான்னு அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஓரல் ரிசல்ட்ஸும் கட்டாயம் 2 வாரத்தில் வேணும் பண்ணதால நம்ம ஓரல் ரிசல்ட்ஸ் டேட்டு சப்மிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த 8 டெக் ரிலேட்டட் கோர்ஸு எக்ஸ்ப்ளனேஷன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் செக் பாக்ஸில் போடலாம், இல்லாட்டி அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஹலோ ராஜா, ஹலோ ஹலோ ஆ கேக்குதா? ஓ ஓ ராஜா, இந்த 8 கோர்ஸையும் வந்து வேறுவரிசைப்படுத்திடுமா? என்னென்ன கோர்ஸ் வந்து இந்த டிராயிங்ல இருந்து போடுவா அந்த இல்லாம போடணும் நம்ம ஓகே. இந்த 60 இதில் சொடக்கு வந்து 70 போடுவா ஓ அப்படின்னு. ஓ இப்போ இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நிறைய யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு. அதில் மெயினாக வந்து இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு, கெலனியு, ஜெயப்பூர் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து ஸ்கோர் வந்து கொஞ்சம் கூடியா இருக்கும். 1.6க்கு மேலே கூடியா இருக்கும். ஓகே. அதோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வந்து ஜெயப்பூரில் ஆஃபர் பண்ணுறது வந்து அதுலேயும் ஜெயப்பூர் அடுத்தது கிளம்பி ஆஃபர் பண்ணுறதுக்குமே ஸ்கோர் வந்து கூடிய ஆகும். அந்த மாதிரி 1.6 மேலே இருக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும். இயர் டு இயர் மாறும், டிஸ்ட்ரிக்ட் வைஸும் மாறும். அடுத்தது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கிறதால சம்டைம்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து 2.1 ஸ்கோர் எடுத்தாக்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாரி இருக்கும். இப்போ 1.7 எடுத்தாக்களுமே சில டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணியுமே கிடைக்காம போவேன். அதுக்கு அதை விட கூட எடுத்து ஸ்கோர் எடுத்தாக்கள் அப்ளை பண்ணிப்பாங்கன்னே. ஸோ அவங்களுக்கு தான் ப்ரியர் அவுட் கொடுப்பாங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ கோர்ஸோட பற்றி கேட்டிங்கன்னா இதில் வந்து ஏஐ டெஸ்ட்டுக்கும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற அந்த கோர்சஸ் அதுக்கு அடுத்ததாகும். அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்கிற, அதாவது வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அடுத்ததாகும். அடுத்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளனியில் அன்னைக்கு அதுவும் இப்போ இந்த இயருக்கு வந்து புதுசாக வந்து பெராதனியால் எலக்ட்ரானிக் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கு தானே. ஸோ அதோடையுமே எப்படியும் கொஞ்சம் கூடுதல் ஸ்கோர் மாதிரி தான் இருக்கும். இந்த யூனிவர்சிட்டி வந்து கொஞ்சம் லீட் டிகிரி யூனிவர்சிட்டி அடுத்து இன்ஜினியர் ஃபேக்கல்டி ஆஃபர் பண்ணுறது அந்த ரீசன்ஸால். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐசிடி, எம்ஐடி அந்த மாதிரி இருக்கு. ஸோ நாங்கள் நம்பரிங் போட்டு ஆர்டர் பண்ணல, நிறைய யூனிவர்சிட்டிஸ் மிதிக்கிறதால. பட் கோர்ஸ் வைஸாக இப்படி தான். என்னதான் வந்து கோர்ஸ் வைஸாக நம்ம டிரெக்டாக ஆர்டர் பண்ணல, அந்த கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சு தான் வந்து நம்ம கோர்ஸோட ஆர்டர் போட வேண்டி இருக்கு. ஓகே. ஸோ இன்னொரு கொஸ்டினுக்கு நெட்வொர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன படிக்கலாமட்டு. உங்களுக்கு இப்போ ஸ்கோர் வந்து உதாரணத்துக்கு ஒரு 1.4 இல்லை அந்த மாதிரி கூட இருந்தால் இப்போ சின்ன யூனிவர்சிட்டி கொலம்பு ஓ ஜெயப்பூர், கிளனி அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே
ஸ்பெஷல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் வந்து சைபர் செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கு. நம்ம இலங்கையில் இருக்கிற வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் சைபர் செக்யூரிட்டி என்ற டிரெக்ட் டிகிரி ஒன்று இல்லை. அதை படிக்கிறதுக்குரிய ஒரு வே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து அதில் ஸ்பெஷல் செஞ்சு செய்கிறது தான் ஒரு வே ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு நெட்வொர்க்கிங் சைபர் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணி அதில் ஸ்பெஷல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை எடுத்தனுமே இப்போ உங்களுக்கு ஹார்ட்வேர் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்டா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடிக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சூட் ஆയിരിக்கும். பட் இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையுமே என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு, அடுத்தது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பொறுத்து அந்த டிகிரி வந்து ஒவ்வொரு 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 ஒரு யூனிவர்சிட்டியுமே கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அடுத்தது வந்து 1.041க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கலம்பு கலனி கிடைக்க மாட்டேங்க. அதுக்கு வந்து சான்ஸ் குறைவு. ஏனெண்டா இப்போ அந்த யூனிவர்சிட்டிஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறது வந்து நம்ம யூனிவர்சிட்டிக்கு போகிறது வந்து ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எல்லா இயருமே போகிறதில்ல அப்படி. ஸோ மேபி வெயிட்டிங் அப்படி போகக்கூடிய மாதிரி இருக்கும் போல. பட் அதுக்கு போகிறண்டாலுமே இப்போ கிளம்பி கிளம்போ ஜெயபுரி சிஎஸ்க்கு போகிறண்டாலுமே 1.6 1.7 அந்த மாதிரி ஸ்கோர் வந்து வைக்கணும். இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் இல்லை. இது வந்து தனித்தனி கோர்சஸ். ஸோ இப்போ பேராதனி ஆஃபர் பண்ணுற எலக்ட்ரானிக் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இன்ஜினியரிங் எடுத்தாலுமே என்னதான் அது இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி அதை ஆஃபர் பண்ணுறாலும் அது வந்து தனியாக ஒரு கோர்ஸை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இது டிரெக்ட் இன்டெக் தான் இந்த ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ண அதிலேருந்து செலக்ட் பண்ணுற அந்த மாதிரி எல்லாமே இல்லை. அடுத்தது வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐசிடி கோர்ஸ் வந்து 2 யூனிவர்சிட்டியில் இருக்கு. அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐடி எடுத்தாக்க ஃபிசிக்கல் சயின்ஸ் படிக்கிறோம்னா ஜெயப்புர கிளனியில் இன்னைக்கு பெறாவில் இல்லை. அடுத்தது வந்து இப்போ கிளனிக்கு போனாலுமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தமான முடிவு வந்து கம்பல்சரியாக இருக்கு. பட் ஜெயப்புரியில் வந்து கம்பல்சரி இல்லை. அது ஒரு கோர்ஸ் சப்ஜெக்ட் கம்பினேஷனுக்குள்ளே வரும். பட் நம்ம கட்டாயம் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும் மட்டும் இல்லை ஜெயப்புரையில். பட் கிளனியில் கட்டாயம் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக படிக்கணும். அடுத்தது வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நம்ம அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை இன்டேக் பண்ணுவாங்க சொல்லி. ஓ வெயிட். ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ யூனிவர்சிட்டி கொலம்பு, அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி கொலம்பு, கெலனிய, ஜெயப்புர, அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிற விதம் குறைவேண்டு பேர். இப்போ 1.056 அந்த மாதிரி ஸ்கோர் வந்து எப்படியுமே இன்ஜினியரிங் தான் மேக்ஸிமம் அப்ளை பண்ண பார்ப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸில் சிஎஸ்க்கு போகிற வீதம் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து குறைவு. பட் ஜாஃப்னா, ஷிங்கா கேம்பஸ் அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து இன்டேக் வந்து ஒரு 5 to 6 அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இயரும் மாறக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 2 எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படியே ஒருத்தர் அப்ளை பண்ணலைன்னா 3 அந்த சாரி ஒரு ஆள் தான் அப்படி எடுக்கக்கூட மாதிரி இருக்கு. ஏஐ எடுத்தாலுமே இயர்லி வந்து மேக்ஸிமம் 2 அப்படித்தான். அதை விட கூறதுக்கு சான்ஸ் குறையும். பிகாஸ் மோஸ்ட்லி இப்போ கொலம்பு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னதான் வந்து 2.2 அந்த மாதிரி ஸ்கோர் இருந்தாலுமே அவங்க இன்ஜினியரிங் போடாமல் ஏஐ போட்டு தான் போவாங்க. ஸோ அப்படி இருக்கிற டைம் இப்போ ஐலண்ட் வைட் கோட்டா வச்சு பார்த்தாலுமே இப்போ சில டிஸ்ட்ரிக் வந்து நிறைய இன்டேக் போயிடும். ஸோ நம்முடைய டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் ஐடி சூஸ் பண்ணுறதும் இல்லை. அடுத்தது வந்து நல்ல ஸ்கோர் எடுத்தாலுமே இன்ஜினியரிங் தான் ப்ரிஃபர் பண்ணுற இந்த பல ரீசன்ஸால் வந்து அடுத்தது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டை சனத்தொகையை வச்சுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் வந்து 1 இல்லை மேக்ஸிமம் 2 அந்த மாதிரி தான் இருக்கும். டேட்டா சயின்ஸுமே 2 3 அந்த மாதிரி தான். இந்த கோர்சஸ் எல்லாமே இன்டேக் வந்து முறையோ தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து 2 3 4 அந்த மாதிரி தான் நிற்கும். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா இப்போ
3 யூனிவர்சிட்டிஸில் ஆஃபர் பண்ணாங்கன்னு. பட் கெலனிய ஜெயபுரையில் வந்து போகிற விதம் குறை பிகாஸ் ஸ்கோர் கூடன்ற காரணத்தால். சம்புகம யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இயர்லி அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 2-3 பேர் போகக்கூட மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இது புது கோர்ஸ் பட் பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் இன்டெக்ஸ் அண்ட் ஆல் இயர்லி வந்து 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுப்பாங்க. அதாவது செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எந்தெந்த இந்த யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி அந்த மாதிரி எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணா நிறைய பேர் வந்து இப்போ என்னதான் புது கோர்ஸ் ஆயிருந்தாலுமே நிறைய பேர் இதுக்கு வந்து அப்ளை பண்ண தொடங்குவாங்க. ஸோ அந்த ரீசன்ஸால மற்ற சமத்துவ கூடின யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து நிறைய இன்டேக் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐசிடி இது வந்து 2 யூனிவர்சிட்டியில் இருக்கிற காரணத்தால் வந்து 156 இன்டேக் இருக்கு. இதுலேயுமே வந்து இப்போ ஐடி எடுத்தாக்கள் தானே போகலாம். நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி கெமிஸ்ட்ரி எடுத்தாக்கள் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஐடி எடுத்தாக்கள் குறையில. நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கரணிக்கு வந்து இயர்லி வந்து 2-3 பேர் 3 பேர் அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் ஐசிடி அதுக்கு வந்து 1-2 தான். சம்டைம்ஸ் அதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் அதில் இன்டேக் இருக்கும். அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இயர்லி வந்து ஒரு 3-4 பேர் அந்த மாதிரி. இப்போ அப்டிடியூட்டும் இல்லைன்ற காரணத்தால் ஜெஸ்கோர் வந்து கொஞ்சம் கூட தேவைப்படும். இப்போ முன்னே வந்து அப்டிடியூட் இருக்கிற டைம் 0.8 0.6 எடுத்தாக்கள் கூட அப்டிடியூட்டில் நல்ல ஸ்கோர் பண்ணால் அவங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ 1.2 1.3 அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த கோர்ஸுக்கு செலக்ட் ஆகிறாங்க. ஸோ ஓகே களத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 0.8 அந்த மாதிரி கட்டிக்காங்க. இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா எடுக்கணுமெண்டா நீங்கள் லாஸ்ட் இயர் அந்த ரிஸ்கோ பிடிஎஃப் நீங்கள் வந்து அதாவது கட் ஆஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுலேருந்து சேம் ஆയിരിக்க மாட்டா. எவ்ரி இயர் ஷுவராக மாறும். பட் அதுலேருந்து ஒரு பேசிக் ஐடியா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த பிடிஎஃபை வச்சு தான் நீங்கள் கோர்ஸ் ஆர்டர் போடணுமெண்டு இல்லை. உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி போடலாம். உதாரணத்துக்கு 0.8ண்டா இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கோட்டா சனத்துவ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன கோர்ஸ் ஆர்டர் போடுறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும். அண்ட் ஓகே ஏஐ இப்போ சில ஃபியூச்சரில் டிமாண்ட் கட்டிக்காங்க. ஏஐ வந்து இப்போ என்னதான் சார் நிறைய விஷயங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் அந்த சிஸ்டம் டெவலப் பண்ணதுக்கு ஏஐயால் கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் செய்கிறீங்க ஐடி சாரி சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் ஒன்று செய்கிறீங்க இல்லாட்டி வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க. அதுக்கான கோடிங் வந்து நீங்கள் க்ளோடோ இல்லாட்டி இப்போ செச்சிபிடி இல்லாட்டி எந்த ஏஐ யூஸ் பண்ணியாச்சும் நீங்கள் கோடிங் எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற எக்ஸாக்ட் அவுட்புட் வருமா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏஐ யூஸ் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளோட வேலையை முடிக்கணுமே தவிர எக்ஸாக்டாக முடிக்கல. ஸோ என்னதான் வந்து இப்போ டிமாண்டில் வந்து எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணி அவரால் ஒர்க்கை முடிக்கக்கூடிய மாதிரி இருந்தாலுமே அது சிஸ்டமேட்டிக்காக சரியாக கொண்டு போகிறதுக்கு வந்து பின்னால் நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஏதாச்சும் அதுக்கு ஏஐ பற்றி தெரிஞ்ச ஆக்கள் தான் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ டிமாண்ட் இல்லைன்ட்டு இல்லை. இப்போ நம்ம செய்கிற ஒர்க்ஸ் ஈஸியாகிறது தான் ஏஐ இருக்கே தவிர மொத்தமாக கம்ப்ளீட்டாக ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய மாதிரி அப்படி ஒன்றுமே இல்லை. நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற அடுத்தது நம்மளுடைய அகடமிக் எக்ஸலன்ஸ் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே பொறுத்து தான் நம்ம ஸ்கோப் இருக்கு. அடுத்தது வந்து ஓகே இப்போ ஐசிடி எடுத்து 1.0413 அந்த மாதிரி எடுத்தால் இப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐசிடி இவோ இல்லாட்டி ஐடி சூஸ் பண்ணக்கூடிய மற்ற கோர்சஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ் கிடைக்குமான்னு நம்ம முடிவுக்கு வரலாம். இப்போ எப்படி எவ்ரி இயர் மாடல் தானே நம்ம ஒரு எக்ஸாக்ட் ஒரு முடிவுக்கு வரையல. ஏதாச்சும்
ரொம்ப கன்ஃபியூஷன் அப்படின்னு லாஸ்ட் இயர் அந்த கட் ஆஃபை ரிமூவ் பண்ணலாம். பட் அதே டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கேற்ற அப்ளை பண்ணுங்க. பட் அப்படி உங்களுக்கு டவுட்ஃபுல்லாகவே இருந்தால் பெட்டர் அடுத்த படிக்கிற அந்த மாதிரி. இப்ப இப்ப சமர் கரண்டா ஓ ஹலோ ஆஹ் ஓம் சமர் கேக்குதா? ஹலோ ஹலோ ஓம் கேக்குதா? ஆமாம் கேக்குது. சமர் உங்க ஸ்லைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கலுமா? ஆமாம் நான் உங்களுக்கு ஸ்லைட்ஸ் தேவைப்படாது. எப்படியோ வீடியோ ரெக்கார்டிங் போடுங்க யூடியூப்ல. இன்றைக்கு நாளைக்கு போடு பற்றும். அப்படின்னு கிடைக்காட்டி நீங்க இன்ஷால்லா குரூப்ல மெசேஜ் போடலாம். ஒரு ப்ரைவேட்டா மெசேஜ் போடலாம். சமர் நீங்க லாஸ்டா ஜாயின் பண்ணலுமா? நான் கோட் பண்ணலண்டா. ஷுவர் இல்லை இங்க கொஞ்சம். ஓகே பிரச்சனை இல்லை. அப்ப அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவோமே, டைம் ஆகுது. ஏதாவது பேசணும் மட்டும் பேசிட்டு டவுட்ஸ் முடியுமா? இருந்து ஓகே. ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்து மைனஸ்ல ஸ்கோர் வைக்கிறவங்க எந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணலாமான்னு. இப்போ முன்ன ஒரு காலத்துல ஒரு 5-6-7-8 வருஷத்துக்கு முன்னாடி சில பேருக்கு மைனஸ்ல ஸ்கோர் இருந்தாலுமே லக்ல கோர்ஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்து. பட் இப்போ இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அதை விட கூடுதல் ஸ்கோர் தான் எடுக்காங்க மோஸ்ட்லி. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்கோருமே வந்து புதுசு எல்லா கோர்ஸ்லையுமே வந்து கூடிக்கிட்டு தான் போகுது. இப்போ 2-3 இயர்ஸை கம்பேர் பண்ணி பார்த்த வேண்டாம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து மைனஸ் ஸ்கோருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கிறது வந்து அந்த அளவுக்கு பாசிபிள் எனக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்டேட் யூனிவர்சிட்டி போகிற அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அடுத்த ட்ரை பண்ணி மேக்ஸிமம் படிக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கு. ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே. நான் ஸ்ட்ரீமுக்கு தனியாக செய்கிறீங்க வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கம்பைன் மேத்ஸ், பிசிக்ஸ், ஐசிடி எடுத்தாலுமே அதுவும் நான் ஸ்ட்ரீம் தான். இப்போ நாங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமை பற்றி படிச்சது எக்ஸ்பிளனேஷன் தரத்தால அந்த கேட்டகரியை வந்து இன்க்ளூட் பண்ணேன். பட் நாங்கள் காமன் கோர்சஸ் அந்த வேறு ஒரு செஷன் செய்வோம். ஸோ அதுக்கும் இன்ஷால்லா ஜாயின் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ அவ்வளோதானே? ஏதாச்சும் கேள்விகள்? ஓகே ஷீபா. ஓகே சமர், தேங்க்யூ. அவ்வளோதான். ஓகே, இனி என்ன டவுட்னா இன்ஷால்லா நீங்க வந்து குரூப்ல கேட்கலாம். இனி வீடியோவும் அப்லோட் பண்ணும். ஓகே, நம்ம அடுத்த செஷனுக்கு நம்ம போகலாம். நம்ம அடுத்த ரிசோர்ஸ் பர்சன் எம்ஜிஎம் அக்மல், என்டிடி இன் சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் மார்க். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ஸ்கிரீன் ஷேர் வரஹ்மத்துல்லாஹி பண்ணிக்கிற வபரகாத்துஹு. வழங்குதா? ஓகே, இப்போ வரேன். ஓகே. என்ன விஷயம்டா, இப்ப நம்ம மெட்ஸ் பிசிக்கல் சயின்ஸ் படிச்சவங்கல நிறைய பேர் வந்துட்டு நார்மலா ரிசல்ட்ஸ் பாஸ் எடுத்துட்டு இப்ப இன்ஜினியரிங் கிடைக்காம இப்ப இன்ஜினியரிங் QS அப்படின்னு சொல்லி எதுவும் கிடைக்காம இப்ப 2CS 3S அப்படி பாஸ் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு செகண்ட் செய்யற ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறங்கிற ஒரு இதுல யோசிச்சுட்டு இருப்பீங்க. மற்றது இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி ஆசையில இருந்தவங்களும் நிறைய பேர் ரிசல்ட்ஸ் குறைய திருப்பியும் படிக்க இயலாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல யோசிச்சுட்டு என்ன மாதிரி செய்யறது வழங்காம இருப்பீங்க. அதுக்கு உரிய ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு வழிதான் NDT HND NDSங்கிற இந்த இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. நான் NDS இப்ப பேசல.
ஹெச்என்டியும் என்டிடியும் பத்தி தான் இப்போ பேச போறேன். ஹெச்என்டியும் என்டிடியும் வந்துக்கிட்டு நாம இப்ப இன்ஜினியரிங் ஆகணும்னு சொல்லி விரும்பினவங்க ஒரு டிப்ளோமா லெவலை முடிச்சிட்டு top அப் செஞ்சு அந்த இன்ஜினியர் லெவலுங்கிற அளவுக்கு போறதுக்கு ஒரு வழிதான் இந்த என்டிடி ஹெச்என்டிங்கிற ஆப்ஷன். அதுல நான் ஃபர்ஸ்டா ஹெச்என்டியை பத்தி பேசுறேன். ஹெச்என்டிங்கிறது என்னன்னு சொன்னா ஸ்லியட்டுக்குல வார ஒரு நேஷனல் டிப்ளோமா கோர்ஸ். அது வந்துக்கிட்டு பிசிக்கல் சயின்ஸ் ஆக்களுக்கு 3 இடத்துல இருக்குது. ஜஃப்னா, மட்டக்குழிய, கொழம்பு, லபுதுவ, காலி, இது 3 இடத்துலயும் இருக்குது. இங்க வந்துக்கிட்டு ம், இங்க வந்துட்டு மூன்று மூன்று இடத்துலயும் வந்துக்கிட்டு இன்ஜினியரிங் வந்துக்கிட்டு சிவில், மெக்கானிக்கல், அடுத்தது வந்துக்கிட்டு சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், குவான்டிட்டி சேவியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அடுத்தது அந்த அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் அக்கௌண்ட் செக்ஷன் ஆகளுக்கு, மற்றது வேற அடுத்த ஃபீல்ட் ஆகளுக்குரிய கோர்ஸ்களும் இருக்கு. இதுல மட்டக்குழியில மெயினா வந்துக்கிட்டு சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், குவான்டிட்டி சேவியரிங் இது இருக்குது. குவான்டிட்டி சேவியரிங் மட்டக்குழியில மட்டும் இருக்குது. மற்ற 2 ஏடிஐலையும் வந்துக்கிட்டு மற்ற இன்ஜினியரிங் கோர்ஸ்கள் இருக்குது. இதுல வந்துக்கிட்டு இதுல எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னா ஏலெவல்ல 3 பாஸ் இருந்தாலே நார்மலா ஹெச்என்டிக்கு யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 3 பாஸ் இருந்தாலே. இப்ப வந்துகிட்டு ஹெச்என்டி வந்துகிட்டு மைனஸ் செட் ஸ்கோர் இருக்கிற ஆட்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி 100% கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. பாஸ் மார்க்ஸ் எடுத்த ஆட்கள் 3 இயர்ஸ் எடுத்த ஆட்களுக்கும் ஹெச்என்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுல வந்துகிட்டு அது வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா 3.5 வருஷம் கோர்ஸ் மொத்தம். அதுல 2.5 வருஷம் வந்துட்டு அகடமிக் ஸ்டடி நடக்கும். அடுத்தது 1 இயர் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். அதுல ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் தான் ஸ்டடி போகும். அதுல சாரி, இதுல மிஸ்டேக் உண்டு. இதுல 1 இயர் இல்ல 6 மந்த் தான் வந்துகிட்டு ஹெச்என்டில ட்ரைனிங். 6 மந்த் வந்துட்டு 2 இயர்ஸ் ஸ்டடி, அதுக்கப்புறம் 6 மந்த் வந்துகிட்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஸ்டடி அப்படி வரும். அடுத்தது இதுல செல்ல வேண்டியது இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சைட் இன்ஜினியரா, டெக்னிக்கல் ஆஃபீஸரா, சூப்பர்வைசரா, சைட் சூப்பர்வைசர், குவான்டிட்டி சேவையர், இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மற்றது இந்த இதை முடிச்சிட்டு டாப் அப் நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல டாப் அப் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதே போல இப்படி நிறைய டாப் அப் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஹெச்என்டியை பொறுத்தவரையில நார்மலா எல்லா அப்ளை பண்ற எல்லாருக்கும் அதாவது 3 பாஸ் இருந்தாலே மேக்சிமம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கேன். இப்ப அப்ளை பண்ற வீதம் குறையவாகவும் இருக்கிறதால அது வந்துகிட்டு மைனஸ் ஸ்கோர் இருக்கிற பிள்ளைகளும் போய் இப்ப நல்ல எஃபெக்டிவா இருக்குது. எங்கட பேட்ச்ல எடுக்கக்குள்ளேயும் எங்களோட ஜூனியர்ஸையும் சேர்த்து ஒரு இன்டேக்ல எடுத்தாங்க. அப்படி அவங்க ஜூனியர்ஸுக்கு அதுல ஒரு வாய்ப்பு ஆயிட்டு ஒரு வருஷம் ஏர்லியாவே படிச்சுட்டு முடிப்பாங்க. இப்ப அவங்களோட பேச்சாக்கள் யூனிவர்சிட்டி முடிக்கிறதுக்கு இடையில அவங்க டாப் அப் செஞ்சிருவாங்க. அந்த அந்த லெவல்ல இருக்குது. மற்ற இது வந்துட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கேயும் இருக்குது. மகாபோல சிஸ்டம், பர்சரி மகாபோல அதுகள், அந்த விஷயம் எல்லாதும் இதுல இருக்குது. இதான் ஹெச்என்டியை பத்தின விஷயங்கள். ஹெச்என்டியை பத்தி என்ன சரி கேட்க இருக்குதா? நானா லாஸ்டா நம்ம செஷன் வைக்கலாம். நீங்க எழுதிட்டு ஆ விலங்கல்ல லாஸ்டா லாஸ்டா ஆ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்டிடியா செஷன் மூவ் ஓகே ஓகே ஓகே.
ஓகே. என்சி கீழே வார ஒரு கோர்ஸ் நேஷனல் டிப்ளமா இன் டெக்னாலஜி. இது வந்துகிட்டு மொரட்டோ யூனிவர்சிட்டி தான். மொரட்டோ யூனிவர்சிட்டி கீழே தான் இது இருக்குது. மொரட்டோ செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா மொரட்டோ யூனிவர்சிட்டிக்குள்ள இருந்ததை இப்ப மொரட்டோ யூனிவர்சிட்டி தான். இப்ப அதை கொண்டு வந்து ஒரு தனி ஒரு யூனிவர்சிட்டியா வச்சிருக்காங்க ஹோமகமையில. இதுல வந்துகிட்டு செல்ல போனா 10 கோர்ஸ் இருக்குது மொத்தம். என்கிட்ட வந்துட்டு மொத்தம் 10 கோர்ஸ் இருக்குது. முதலாவது சிவில் இன்ஜினியரிங், ரெண்டாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அடுத்தது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக், அடுத்தது ஐடி, கெமிக்கல், பொலிமர், டெக்ஸ்டைல், மெரைன், நோட்டிகல். இதுல வந்து எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா 2 செக்ஷன் இருக்குது. மெரைன் நோட்டிக்கல் ஒரு செக்ஷன் இருக்கும். இதுல நீங்க அப்ளை பண்ற ஓர்டரை வச்சுதான் உங்களுக்கு செலெக்ஷன் வரும். மெரைன் நோட்டிகளுக்கு அப்ளை பண்ணி அதுல வந்துகிட்டு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம டொப்ல இருக்கிறது நம்மளுக்கு எலிஜிபிளா இருந்தா தான் கிடைக்கும். இதுல வந்துகிட்டு என்ன நம்மளுக்கு தேவைன்னு இதுல அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு ஏ லெவல்ல நார்மல் 3 பாஸ் பிசிக்கல் சயின்ஸ்ல நார்மல் அதை எடுத்துக்கிட்டு அப்படி இங்கிலீஷ்ல ஓ லெவல் இங்கிலீஷ்ல கிரெடிட் பாஸ் இருக்கணும். இதுதான் முதலாவது இதுக்குரிய என்ட்ரி ரெக்யர்மெண்ட் இருக்கும். அதுல எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா முதலாவது வந்துகிட்டு நீங்க அப்ளை பண்ணி, அதாவது என்டிடிக்கு அப்ளை பண்ணின உடனே உங்களுக்கு ஒரு அப்ளை பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் அனலைஸ் பண்ணி அப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒரு இது அனுப்புவாங்க, மெயில் ஒன்று அனுப்புவாங்க. அந்த டைம் நீங்க அந்த அப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு வர வேண்டியிருக்கும். அந்த அப்டிடியூட் டெஸ்ட் சிட் பண்ணி அதுல பாஸ் பண்ணணும். முதலாவது எத்தனை பேர் வந்தாலும் அதுல பாஸ் ஆகணும். அதுல வந்துட்டு ஒரு 1200 பேர் அந்த ரேஞ்சில ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் ஆக்கி எடுப்பாங்க. அதாவது ஓர்டர்ல டொப்ல இருந்து ஓர்டர்ல 1200 பேர் எடுக்கும் வரைக்கும் செலக்ட் பண்ணுவாங்க. அது கீழே மார்க்ஸ் எடுக்கிறாங்கெல்லாம் செலக்ட் ஆக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 1200 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு போற அவங்களோட ப்ரொசீஜர் என்னன்னு சொன்னா அந்த 1200 பேர்ல செட் ஸ்கோரை வச்சு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அடிப்படையில் எடுப்பாங்க. செட் ஸ்கோர் யாரு செட் ஸ்கோர் டொப்ல இருக்கு அந்த 1200 பேர்ல அப்படி செலக்ட் பண்ணி மூணு மூணு தரத்துல அந்த இது வழியாகும், லிஸ்ட் வெளியாகும். முதலாவது ஒரு 400 பேர் 450 பேர் அப்படி வெளியாகி அதுலயும் இப்ப அப்ளிகேஷன் போடாம இருக்குதானே ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள வந்துகிட்டு அப்ளிகேஷன் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருப்பாங்க. அவங்கள வந்துகிட்டு விட்டுட்டு அடுத்தாக்கல, அதாவது 1200 பேர் ஏன் பாஸ் ஆகுறேன்னு சொன்னா இங்க கோர்ஸுக்கு எடுக்கிறது வந்துட்டு மொத்தம் 800 பேர் தான். அதுல 1200 பேரை வந்துகிட்டு செலக்ட் பண்றேன்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சில பிள்ளைகள் பண்ண மாட்டா, வேற கோர்ஸுகள் கிடைச்சி போயிருக்கும். இல்லாட்டி அப்படி அப்படின்னு சரி ஐடியா மாறி இப்ப ஹெச்என்டிக்கு போயிருப்பாங்க நிறைய பேர். ஹெச்என்டிக்கு போய் போனாக்கள் நிறைய இங்க வருவாங்க. ஹெச்என்டிக்கு போனாக்கள் இல்ல வாரலன்னு சொல்லி இருப்பாங்க. இப்ப சில ஆக்களுக்கு பிசிக்கல் சயின்ஸ் அப்படி வெயிட்டிங்ல வந்து அப்படி போயிருப்பாங்க. அப்படியானவங்கள இடம் எல்லாம் மிச்சமா வரும். அதுக்காக தான் 1200 பேர் பாஸ் பண்ணி வைப்பாங்க. அதுல இருந்து ஒரு 3 கட்டமா அந்த லிஸ்ட் வெளியாகி மொத்தமா 800 பேர். கெமிக்கலுக்கும் பொலிமருக்கும் வந்துகிட்டு 50 பேர், கெமிக்கல் பொலிமருக்கு வந்துட்டு 50, நோட்டிக்கல் மெரைனுக்கு வந்துட்டு 20 எடுப்பாங்க. மற்ற கோர்ஸ் எல்லாத்துக்கும் 100 பேர் எடுப்பாங்க. இது வந்துட்டு 3 வருஷம் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்துகிட்டு ஸ்டடி. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்துகிட்டு என்னன்னுச்சுன்னா உங்களுக்கு தூரத்துல இருந்து வாரவங்களா இருந்தா, அதாவது ஒரு 35-40 கிலோமீட்டர் மேல இருந்து வாரவங்களுக்கு எப்படியும் ஹாஸ்டல் கிடைக்கும். ஹாஸ்டல் 2 இயர்ஸுக்கும் அது ஹாஸ்டல் கிடைக்கும். அதே மாதிரி 3 இயர்ஸ் 2 வருஷம் வந்துட்டு படிப்பு, 1 வருஷம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போவீங்க. அதோட
இந்த கோர்ஸ் வந்துட்டு முடியும். அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு டாப் அப் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இடத்துல இருக்கு என்டிடி முடிச்சவங்களுக்கு. ஆனா இன்னொரு இப்போ ஒரு இது ஒன்று போயிருக்கு, என்டிடியை டிகிரி ஆக்குற ஒரு அஹ், அஹ், இது ஒன்று போயிட்டு இருக்குது. அப்படி டிகிரி ஆனா இன்னும் இதுக்கு போட்டி கூடும். கிட்டத்துல எப்படியும் அதுக்குரிய எல்லா இதுவும் ப்ரொசீஜரும் நடந்துட்டுன்னு சொல்றாங்க. டிகிரி ஆனா இன்னும் இதுக்குரிய போட்டி கூடும். டிகிரி ஆக்கினாங்கன்னு சொன்னா இப்ப நார்மலான செட் ஸ்கோருக்கு எல்லாம் வாரத்துக்கான வாய்ப்பு வார வீதம் குறையும். ஏண்டா நார்மலா வேற வேற கோர்ஸுக்கு போறார்கள் எல்லாம் இதுக்கு வர பார்ப்பாங்க. அப்ப அப்ப இப்ப வந்துட்டு டிகிரி ஆக்கினாங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற முடிவுல கொஞ்சம் ஸ்ட்ரக்சரை மாத்தி கொஞ்சம் டிகிரி லெவலுக்கு கொண்டு வருவாங்க. இப்ப கிட்டத்தட்ட டிகிரி லெவல் தான் இருக்குது. மற்றது இங்க வந்துகிட்டு பேசிக்கா ஹெச்என்டி இந்த என்டிடி வந்துகிட்டு பேசிக்கா ப்ராக்டிக்கல் வைஸா தான் ஸ்டடீஸ் நிறைய போகும். ப்ராக்டிக்கல் வைஸா தான் நிறைய போகும். தியரிட்டிக்கலா மற்ற இன்ஜினியரிங் ஸ்டடீஸை பொறுத்த ஒப்பிடக்குள்ள இதுல வந்துகிட்டு தியரியை விட ப்ராக்டிக்கல் கூட இருக்கு. ஆஹ் இது என்ன சொல்லலாம். ஆஹ் இதுல வந்துட்டு நிறைய இந்த இதுல வந்து நிறைய அதாவது கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வாய்ப்பு இருக்கு. என்டிடி நமக்கு தெரியும், நிறைய இடத்துல என்டிடிக்கு வந்துகிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப சிவில எல்லாம் வந்துகிட்டு என்டிடி ஒருத்தர் தான் இதா இருக்கார், ஹெட் இருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், மேனுஃபேக்சரிங் சைட், மெரைன் நோட்டிக்கல் ஆகலாம் எப்படியோ வந்துகிட்டு ஜொப்போடான்னு போவாங்க. அப்படியான விஷயம் எல்லாம் என்கிட்ட வந்துட்டு இருக்குது. எனக்கு சரி டவுட் இருக்குது உங்களுக்கு. இப்ப நீங்க இதுக்கு அப்ளை பண்ற மெத்தட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ளை பண்றது வந்துட்டு முதலாவது வந்துகிட்டு ஒஃபீஷியல் வெப்சைட் இருக்கு. ஒஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு அதுல வந்துட்டு என்டிடி கெசட் வந்துட்டு கால் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு போயிட்டு அதுல ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண வேண்டி வரும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்க பிசிக்கலாவும் அதை போஸ்ட் பண்ண வேண்டி வரும் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை வச்சு அவங்க அப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் சின்ன ப்ரொசீஜர்கள் நடக்கும். சரி சரி நானா சரி இப்ப என்ன சரி டவுட்டுகள் இருந்தா கேளுங்க. நான் சொல்லுங்க. நானா நானா கேக்குதா? சொல்லுங்க. முடிஞ்ச உங்களோட ஸ்லைட்ஸ். ஓம் கேக்குது. ஓகே. அப்ப ஸ்லைட் முடிஞ்சது. நீ கொஞ்சம் டவுட்ஸ் என்ன சரி இருந்தா அவங்க வந்து என்ஐடியோ இல்ல உங்களோட நம்பர் கேக்குதா? கேக்குது கேக்குது ஹலோ. பேசுங்க. சரி நானா ஒரு சின்ன கேக்குது பேசுங்க. டெக்னிக்கல் இஷ்யூவால மத்த ஜூம் மீட்டிங் நடக்கிறது கொஞ்சம் இதாகுது. அப்ப அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணட்டும். உங்களோட நம்பர் நான் கொடுத்து வைக்கேன். உங்களோட ஸ்லைட்ஸ் என்னன்னு தாங்கோ. என்ன டவுட் என்ன கேளுங்க இன்ஷால்லா. ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இது வந்து இந்த இதுல ஒரு ஆள் வெட்டிக்கலோவில் என்ன செட் ஸ்கோர் ஹெச்என்டிஐக்கு என்று சொல்லி கேட்டிருக்காங்க. வெட்டிக்கலோவில் வந்துட்டு பிசிக்கல் சயின்ஸுக்கு வந்துக்கிட்டு ஹெச்என்டி பிசிக்கல் சயின்ஸுக்கு அங்கே கோர்ஸ் வந்துக்கிட்டு அதாவது இன்ஜினியரிங் சைட் கோர்ஸ்கள் இல்லை. வெட்டிக்கலோவில் 3 இடத்துல இருக்கு, ஜஃப்னா, காலி, கொழும்பு. யூஜிசிக்கு அப்ளை பண்ணியிருந்து சேம் டைம் நீங்க அப்ளை பண்ணலாம். ஹெச்என்டி என்டிடி இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் யூஜிசியும் அப்ளை பண்ணினேன், என்டிடியும் அப்ளை பண்ணேன், ஹெச்என்டியும் அப்ளை பண்ணேன். யூஜிசி அப்ளை பண்ணினேன், பிசிக்கல் சயின்ஸும் கிடைச்சது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி ஹெச்என்டியும் கிடைச்சது, என்டிடியும் கிடைச்சது. இப்ப நீங்க என்டிடி உங்களுக்கு கிடைச்சி நீங்க என்டிடி தான் போறேன்னு ஷுவர் ஆயிட்டுன்னு சொன்னா அதை நீங்க யூஜிசியை கேன்சல் பண்ணிடும். போயிட்டு ஹெச்என்டி போறேன்னு சொல்லி அதுக்குரிய லெட்டரை கொடுத்து கேன்சல் பண்ணிடும். கேன்சல் பண்ணிட்டு என்டிடிக்கு வரையிலும் கேன்சல் பண்ணாம வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 2 இல்லாம போயிடும். கேன்சல் பண்ணாம நீங்க இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா 2 இல்லாம போயிடும். இதே நீங்க
கேன்சல் பண்ணிட்டு வந்து என்டிடிக்கு வந்துட்டு திருப்பி நான் யூனிவர்சிட்டிக்கு போறேன்னு சொல்லி போயிடலாம். இப்ப அங்க கேன்சல் பண்ணதான். ஹெச்என்டி வந்துகிட்டு கேஸ்ல ஹெச்என்டிக்கு போயிட்டு ஹெச்என்டிக்கு அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு என்டிடி கிடைச்சா நீங்க அதை விட்டுட்டு அங்க அங்க ஒரு ஃபார்ம் இருக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அங்க இருந்து ரிலீவ் ஆகி வரலாம். எந்தெந்த கோர்ஸுக்கு ஹெச்என்டி இருக்கு, எந்தெந்த கோர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க பிசிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், கியூஎஸ் இப்படின்னு சொல்லி போயிடும். கொழும்பு போய் கேன்சல் பண்ணோம். இப்ப நீங்க இப்படிதான், இப்ப நீங்க யூஜிசில வந்துகிட்டு அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப உங்களோட கோர்ஸுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்களோட லீவிங் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட யூஜிசிக்கு உங்களோட யூனிவர்சிட்டியில அந்த டீட்டெயில், உங்களோட லீவிங், உங்களோட ரிசல்ட்ஸ் டீட்டெயில் எல்லாம் வந்துட்டு யூஜிசிக்கு வந்துடும். அதால நீங்க அதை எப்படியும் யூஜிசிக்கு போயிட்டு அதை கேன்சல், யூனிவர்சிட்டி லெட்டர் ஃபர்ஸ்ட் போயிட்டு யூனிவர்சிட்டியில கேன்சல் பண்ணி ஒரு லெட்டர் எடுத்து அதை போய் யூஜிசிக்கு சப்மிட் பண்ணி யூஜிசியில அவங்களோட ஃபார்ம் எல்லாம் இருக்குது அதுகளை ஃபில் பண்ணி தான் அதை கேன்சல் பண்ணணும். அப்படி இல்லை நீங்க சும்மா யூஜிசிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 50 ரூபா கட்டி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா ஆன்லைன்ல நீங்க கேன்சல் பண்ணிட்டு வரலாம். அது இஷ்யூ ஆகாது. இப்ப உங்களுக்கு கோர்ஸ் ஒன்று கிடைச்சி நீங்க யூனிவர்சிட்டி போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினீங்கன்னு சொன்னா தான் அது உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஓகே நானா. என்டிடியை பத்தி செட் ஸ்கோர் எப்படி வந்துட்டு இப்ப இன்ஜினியரிங் ஓகே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க. என்டிடிஏ இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. அடுத்தபடியாங்க உங்களோட ரேங்க் செட், உங்களோட ரேங்க் செட் ஸ்கோர் என்ன மாதிரி? எந்த செட் ஸ்கோர் வந்துட்டு 0.5. 0.5க்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய கிடைச்சிக்கு. இது வந்துட்டு மெயினா என்னன்னு சொன்னா உங்களோட அப்டிடியூட் டெஸ்ட் தான் தீர்மானிக்கும். அப்டிடியூட் டெஸ்ட்ல நீங்க டாப்ல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட நல்ல செட் ஸ்கோர் எடுத்துட்டு வரவன் ஃபைல் ஆனான்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடம் ஒன்று கிடைச்சி ஆகும். முதலாவது அப்டிடியூட் டெஸ்ட் தான் விஷயம். அதுல நீங்க மேக்சிமம் பாஸ் ஆகணும். அதுக்கு பிறகு அந்த ஆர்டர்ல எடுக்கும் போது ஆக கீழே கடும் நார்மல் மைனஸ் ஸ்கோர் இருக்கிறவனும் பாஸ் ஆயிருப்பான். மைனஸ் ஸ்கோர்ல இருந்து வார ஆக்களும் அந்த என்ன செஞ்சுப்பாங்க, அப்டிடியூட் டெஸ்ட் பாஸ் ஆயிப்பாங்க. அப்ப அப்படியான கிழிக்கிற ஆக்கள் தான் அப்படி போறேன்டா மிஸ் ஆகி. எப்படியும் அப்டிடியூட் டெஸ்ட் டொப்ல எடுத்தீங்கன்னா சரி. இதுக்கு பிறகு டேட்டா வந்து சயின்ஸ் அப்படி இருக்கா ஹெச்என்டில வந்துட்டு டேட்டா சயின்ஸ் அப்படி என்று இல்ல. சொல்லுங்க. இல்ல நானா இது நீங்க முடிங்க. சொல்லுங்க. இல்ல இதைத்தான் நான் ஏதாலும் அப்ளை முடிக்கியா? பண்றதுல ஏதாலும் டவுட் இருந்தா என்டிடில எனிடைம் கேளுங்க. நானும் அப்ளை பண்ணினேன். நான் ஸ்டடீஸ்ல ஏதாலும் டவுட் இருந்தா நான் அந்த நம்பர் தரேன், நீங்க கான்டாக்ட் ஓ பண்ணுங்க. ஓ அடுத்த அப்ளை பண்றது என்ன இப்ப சிபாவும் வந்துட்டு இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அவங்க செலக்ட் ஆக ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து தான் அவங்க பிசிக்கல் சயின்ஸுக்கு போய்க்காங்க. அவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சு விடலாம் அந்த அப்ளை பண்ற விஷயங்கள்ல. இப்ப இதுல நான் அடுத்த கேட்டிக்கு டேட்டா சயின்ஸ் அப்படி இருக்கு, அது ஹெச்என்டில இல்ல. என்டிடி டிகிரியா எப்ப சேஞ்ச் ஆகுங்கிறது ஷுவர் இல்லை. இப்ப உங்களோட பெச் இன்டேக் ஆகக்குள்ள சேஞ்ச் ஆனா உங்களோட லக். அது உங்களோட பெச் இன்டேக் பண்ணக்குள்ள அதை சேஞ்ச் பண்ணாங்கன்னு அவங்க கொஞ்சம் முடிவுல சேஞ்ச் பண்ணிட்டு எடுப்பாங்க. அது சொல்ல தெரியாது. அப்புறம் உங்களோட பெச் வந்துட்டாம்ச்சுன்னா, ஒரு பெச் ஸ்டார்ட் ஆயிட்டாம்ச்சுன்னா அந்த பெச் முடியும் வரைக்கும் அது சேஞ்ச் ஆக மாட்டேன். ஒரு நியூ பெச்சை தான் ஸ்டார்ட் பண்ணி எடுப்பாங்க. இப்ப உங்களோட பெச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களாங்கிறது இப்ப ஷுவர் இல்லை. இப்ப கடைசி கட்ட மட்டுக்கு வந்துட்டு அது என்ன மாதிரின்னு ஷுவரா சொல்ல தெரியாது. 0.7 என்டிடி கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். அப்டிடியூட் டெஸ்ட் முதல்ல அது பாஸ் ஆகணும். மைனஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்றது? மைனஸ்ல இருக்கிறவங்க இப்படிதான் அப்டிடியூட் 7க்கு யூனிவர்சிட்டி கிடைக்கும். பிசிக்கல் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸும் வெயிட்டிங்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு என்டிடி போகணும்னு சொன்னா கட்டாயம் கிடைக்கும். அது இப்ப நார்மலா 0 மைனஸ்லயும் இருக்கிறவங்க இருக்கணும். எனக்கு சரியா தெரியல. மைனஸ் ஸ்கோரும் கிடைச்சிக்கிற பிள்ளைகள் வந்திருக்கு. ஏன்னா அப்டிடியூட் டெஸ்ட் தான் மெயினா பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்டிடியூட் டெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த 1200 பேர்ல செலக்ட் பண்றது தான் வந்துகிட்டு என்ன செய்வாங்கன்னா இது மைனஸ் செட் ஸ்கோர் பார்ப்பாங்க. என்டிடி அப்டிடியூட் டெஸ்ட் எப்படி வரும்னு சொன்னா நார்மலா நம்ம ஏ லெவல் நீங்க அப்டிடியூட் டெஸ்ட் செஞ்சீங்க தானே, அதே போல தான் வரும்.
இப்ப சீபாட்ட கேட்டாலும் தெரியும் என்ன மாதிரியாண்டு. நார்மலா நம்மளோட ஐக்யூ கேள்விகள் தானே அந்த ஏலவெல்ல வார மாதிரி தான் எல்லாம். என்டிடி சரிதானா? அப்ப முடிச்சு கொள்வோமா? என்டிடி படிச்ச என்ன ஒர்க் வேணும்னா என் ஆமாம். ஏதாவது இப்ப டவுட்ஸ் இருந்தா இதுல கேட்டுக்கொள்ளுங்க. வந்துகிட்டு உங்களுக்கு என்ன சரி அப்ளை அப்ளை பண்ற ஓ அப்ளை பண்றதுக்கு இருக்கிறவங்க என்டிடிஹெச் அப்ளை பண்ணி இருக்கிறவங்க உங்களுக்கு மேலதிகமா டவுட் என்ன சரிண்டா இப்ப என்டிடி இப்ப சிபாவும் அப்ளை பண்ணிருக்கா அப்ளை பண்ற விஷயங்கள் அது என்ன சரி அவங்கள்ட்டையும் கேட்கலாம். மற்றது ஹெச்என்டி என்டிடியை பத்தி மேலதிகமா இன்னும் என்ன சரி கேட்கணும்னு சொன்னா இந்த நம்பரை வாங்கி கால் பண்ணுங்க. நான் இண்டிவிஜுவலா உங்களுக்கு அதுக்குரிய இதை தரேன். ஜஸாக்குல்லாஹ். ஓகே நானா. அன்பான அனைவருக்கும் அக்கரைப்பற்று இளமானி ஓகே பட்டதாரி பயிற்சியாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பல்கலைக்கழக கனவோடு காத்திருக்கும் பௌதிக விஞ்ஞான பிரிவு மாணவர்களுக்கான ஆலோசனை வழிகாட்டல் நிகழ்வு இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பயனடைந்த அனைத்து மாணவர்களுக்கும் எமது மதிப்பிற்குரிய வளவாளர்களான ஏஜே இல்ஹாம் மன்சீர், சமர் சிகாந்தர் மற்றும் எம்ஜிஎம் அக்மல் அவர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்கலைக்கழக அனுமதி, பாடநெறி தேர்வு மற்றும் எதிர்கால திட்டமிடல் தொடர்பான உங்கள் சந்தேகங்களுக்கு இந்த நிகழ்வு பயனுள்ள வழிகாட்டலாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். இதற்கு மேலதிகமாக இந்த சனி ஞாயிறு தினங்களில் எமது அக்கரைப்பற்று இளமானி பட்ட பயிலுனர் சங்கத்தினால் விண்ணப்பமும் உங்களுக்கு போட்டு தரப்படும். அது மட்டும் இல்லாமல் கற்கை நெறிகள் தொடர்பான விளக்கங்கள் அங்கும் உங்களுக்கு வழங்கப்படும். தாங்கள் விருப்பப்படி தாங்களும் வந்து கலந்து கொண்டு இலவசமாக இதன் மூலம் பயனை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் நேரத்திற்கும் பங்கேற்புக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் என்னிடமோ அல்லது குழுவிலோ நீங்கள் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு சிறந்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.